मातृरूपे संस्थितयै नमस्तस्यै नमस्तस्यै नमो नमः. Thank you, sister. Mrs. Gracie Thompson. She's Sindhu. Hello. Hello. Glad to meet you. Thank you. Sindhu, Daddy சொல்லியிருந்தாரே உன் படிப்பு முடிஞ்சதும் உன் கூட இருக்கிறதுக்கு ஒரு கைடு வேணும்னு. அது இவங்க தான். கிரேசி, இது மதர் கொடுத்த லெட்டர். மிஸ்டர் ரங்கதுரை கிட்ட கொடுக்கணும். Okay, sister. God bless you. Thanks. God bless you. யார் குறுக்க நிக்கிறது? நீங்க தான் நிக்கிறீங்க. ஊர்வலம் வந்தா லாரி, பஸ், கார் இதெல்லாம் சைடுல நிக்கணும். தெரியாதாமா? யூ கரெக்ட். டிரைவர், வண்டியை சைடுல போடு. இளைஞர் சமுதாயம் வாழ்க! இளைஞர் சமுதாயம் வாழ்க! இளைஞர் சமுதாயம் வாழ்க! இளைஞர் சமுதாயம் கொஞ்சம் பொறுமை. யூ ப்ரோசீட். ஊர்வலமா? நான் கூட வசூல் பண்றீங்களா? டிரைவர், இவங்களுக்கு 5-10 கொடுத்து அனுப்பு. இந்தாமா, நாங்கெல்லாம் படிச்சவங்க, பிச்சை எடுக்க வரல. நாங்கெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்பிள். எங்க மெக்கானிக் அசோசியேஷன் ஆண்டு விழா கொண்டாட போறோம். இவர்தான் எங்க தலைவர், தெரியுமா? ஏய் யூ தலைவர். தலைவரே, நான் வரதுக்கு முன்னாடி புறப்பட்டு வந்துட்டீங்க. முருகன் ஆட்டோமொபைல்ஸ் சார்பாக மலர் மாலையை தலைவர் அவர்களுக்கு தலைவர் அவர்களுக்கு முருகன் ஆட்டோமொபைல் சார்பாக மாலை சுடுனவர்களுக்கு கொடு. தலைவர் அவர்களுக்கு வாழ்க. தலைவர் தலைவர். இப்போ எங்களுக்கு மரியாதையா வழிவிட போறியா இல்லையா? அதேதான் கேக்குறோம். வழிவிட போறீங்களா இல்லையா? நானே உங்களை ஒரு கை பாத்துறேன். Bloody fools. எல்லாரும் ஸ்டாண்ட் போடுங்க. எங்க மேல ஏத்துக்க பார்க்கலாம். என்ன சமாச்சாரம்? ஏமா என்னாச்சு? அந்த மாலை போட்டுட்டு இருக்கிற bloody fool வழியை விட மாட்டேங்கிறான். தொலைச்சிடுவேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. குமார், நாமெல்லாம் மரியாதை உள்ளவங்க. அவங்க எல்லாம் பணக்காரங்க, ஒத்து போக மாட்டாங்க. அதுக்காக எனக்காக அவங்கள எல்லாம் போக சொல்லுப்பா. தயவு செஞ்சு போக சொல்லுப்பா. எல்லாரும் போங்க. எல்லாரும் போங்க. தயவு செய்து போங்க. எல்லாரும் போங்க. நீங்க சொன்ன உடனே எல்லாரும் போயிட்டாங்க. நீங்க யாரும் இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர், கர்ணம், கிராம முன்சி? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த அம்மா சொல்லிச்ச, அந்த பிளடி ஃபூல்னு சொல்லிச்ச, அவனோட அப்பா. ஏய், தலைவர் உன்ன அப்பா? தலைவர் புள்ள? ஐயோ, நான் அவனோட புள்ள இல்லைங்க, அவன் எனக்கு புள்ள. ஓ, பெரும் தலைவர். பெரும் தலைவர் வாழ்க. வாழ்க வரே. நீங்க போங்க, போய் வண்டியில இருங்க. ஏய், காத்தடிக்கிற பையா. ஓ, நீங்களா? என்ன விஷயம்? இங்க வா. ஸ்பீடா வாமே. இன்னும் வீடு போய் சேரலையா? இல்ல, இது கொஞ்சம் பாரு. பாத்துட்டேன், நல்லா இருக்கு. விளையாடாத, மழை வருது. ரிப்பேர் பாரு. ரிப்பேர் பார்க்க முடியாது, ரிப்பேர் பண்ணணும். எதை பண்ணணும்?
அது மட்டும் நடக்காது. ஏ நாங்கெல்லாம் ஊர்வலம் வரும்போது குறுக்க வண்டி நிறுத்திட்டு கலாட்டாவா பண்றீங்க? நான் ரிப்பேர் பார்க்க மாட்டேன். இத பாரு, உனக்கு கேக்குற பணம் தரேன், ரிப்பேர் பண்ணு. பணம் தரீங்களா? அப்ப ரிப்பேர் பண்றேன். பண்ணு பண்ணு. குயிக் 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 குயிக். வேணும். என்னடா அதெல்லாம்? அவனை விடு, இதை பாரு, சும்மா பாக்காத, ரிப்பேர் பாரு பாரு. குரு ரிப்பேர் பண்ணாத, அங்க கரெக்டா பண்ணல. ஏய் குண்டா, கம்முனு மேன். டிரைவர் வண்டி ரெடி. தேங்க் யூ. ஏய் கூலி குனிடா. பாக்கி. ஏய் ஏய் சிந்து, உன்னை வர்ணிச்சு ஏதோ எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கா? படி. அரகண்ட் கேர்ள். நான்சென்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? கர்வம் பிடித்தவள், திமிர் பிடித்தவள், அகங்காரம் பிடித்தவள், பேய் பிடித்தவள், அதுதான் அர்த்தம். அவன் மூஞ்சில அடிச்சிட்டு வா. அவன் மூஞ்சில அடிச்சா அவன் திருப்பி எனக்கு அடிப்பான். நானே வச்சுக்கிறேன். சிந்து, நீ வண்டி ஓட்டினா நான் உட்கார மாட்டேன். நீ பின்னாடி உட்கார, டிரைவர் வண்டி ஓட்டுறார். டிரைவர் வண்டி எடு. எப்ப பாரு தகராறு. சிந்து, இது உன் வீடு தானே? ஆமா, இது என் வீடுதான். இது என் வீட்டு வேலைக்காரன். ஓ, உங்க வீட்டுல வேலைக்காரங்க எல்லாம் படியை இப்படி உருண்டு உருண்டுதான் சுத்தம் படுத்துவாங்களா? அப்படி இல்ல மேன், எழுந்து நின்னு கூட்டணும். கூட்டலம்மா, சின்ன முதலாளி சம்பளம் கொடுத்து அனுப்பிச்சாரு. சரி போ. சிந்து, என்ன இது? இன்னைக்கு எங்க வீட்டுல சம்பள நாள். இப்படிதான் நடக்கும். என்ன நடக்கும் சம்பள நாள்? மீசே, நீயும் சம்பளம் வாங்கினே? இல்ல, போனஸ் வாங்கணுமா. சரி போ. என்ன இது? என்ன இது? ஒண்ணும் புரியல. பல்லு, என் பல்லு இருக்கு, உன் பல்லு இருக்கு. அப்ப யார் பல்லு? மீசே, இங்க வா. இது உன் பல்லா, உனக்கு முன்னாடி விழுந்தவன் பல்லா? தெரியாதுமா, மாசத்துக்கு ஒரு பல்லு உழுவுதுமா. மாசம் ஒரு பல்லு உழுவுதா? சரி, இது வெளியில எடுத்துட்டு போய் யார் பல்லுன்னு சண்டை படாம பிரிச்சுக்கோ. போ. சரிம்மா. போ. கிரேசி, மேல போலாம். உன் வீடு என்ன புரியாத. ஜீசஸ். டாடி. Hi, Sindhu. How are you? Fine, Daddy. Hello, Daddy. She is Mrs. Gracie Thompson. My daddy, Mr. Rangadurai. Good morning. வணக்கம், மிஸ்டர் ராங்கதுரை. No, Rangadurai. Yes, ராங்கதுரை. All right. Thank you. Letter from Mother Superior. ஹாய் சிந்து, எப்போ வந்த? பரீட்சையில எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்கேன். கிரேசி, my brother Mr. ராமதுரை. Hello, வணக்கம் மிஸ்டர் ராமதுரை. நோ, ராம். Yes, ராம். ஆல் ரைட், லீவ் இட். Thank you. இன்னைக்கு சம்பள நாள்ல அதான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். உன் சம்பள நாளை நான் பார்த்தேன் மிஸ்டர் ராமதுரை. ரொம்ப நல்லா இருந்தது. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நான் தான் இந்த வீட்டு பட்லர். ஐ அம் கரெக்ட்? கரெக்ட். நல்ல நாளதுமா வந்திருக்கீங்க. நீ சம்பளம் வாங்கிட்டே? வாங்கல, சாயங்காலம் தான் வாங்கணும். வாங்க வாங்க, நல்ல செம்தியா வாங்க. காஃபி? Wait. எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ராங்கதுரை. சார், முதலாளி. எஸ், முதலாளி ராங்கதுரை. நான் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் வேலை பார்த்திருக்கிறேன். என் பொறுப்புல விட்ட வரு பொண்ணும் இந்தியாவில இல்ல. தேங்க்யூ. லண்டன், பாரிஸ், ஆர்டிக், அண்டார்டிக், பூமத்திய ரேகை, கடக ரேகை, மகர ரேகை, மச்ச ரேகை, கை ரேகை. நான் எதுக்கு இதெல்லாம் உங்க கையில சொல்றேன்னா, நான் காலடி வச்ச நேரம் எண்ணி 10 மாசம் அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருக்காது. என்ன சொல்ற நீ? ஒண்ணும் அந்த பொண்ணு வெளிநாடு போகும், அல்ல காட்டி நல்ல இடத்துல கட்டிக்கும். வெரி குட். உன்னோட இன்ட்ரோடக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே நீதான் என் பொண்ணுக்கு ஃப்ரெண்ட், பிலாசபர் அண்ட் கைட். Thank you. ஓகே? Okay. சிந்து, டேக் ஹர் டு ரூம். துப்பாக்கி 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 துப்பாக்கி. Thank you.
கம். ஹாய் சித்தி, உங்களை எங்க எல்லாம் தேடுறது? எப்ப வந்த? இப்பதான். நல்லா இருக்கியா? ஓ, ஏன் இப்படி அழைச்சு போயிட்ட? ஹாஸ்டல் சாப்பாடு இல்ல. Crazy? Yes. She is my chitti Pushpa. Hello, Mrs. Pushpa Rangdure. Hello. I am Mrs. Crazy Thompson. I see. Yes. இப்ப Mr. Thompson எங்க இருக்காரு? ஐயோ, Mrs. Thompson. என்னாச்சுங்க? ஏறீங்க. புஷ்பா, நான் 5 வாட்டி மேரி பண்ணிக்கிட்டேன். 5 வாட்டி கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அப்போ 5 புருஷன் உயிரோட இருக்காங்க? இல்ல, வரு புருஷனே 5 வாட்டி டைவர்ஸ் பண்ணி மேரி பண்ணிக்கிட்டேன். மகாபாரதத்தை கொஞ்சம் உல்டா பண்ணி போடு. அப்ப மிஸ்டர் தாம்சன் எங்க? தாம்சன், மை தாம்சன். Oh God. Crazy, please cool down. Come and take rest. Rest? Yeah. Yes, rest. Relax. Thank you. अरे क्या यार? Thank you very much. Very good. Sindhu. Good. Okay. Good night. ஓகே சிந்து. Come on, my son. என்னடி அப்படி வாய்ப்பிடுந்து பாக்குறேன்? பிஸ்கி டேபிளுக்கு வந்துட்டா அப்பா அம்மா அண்ணங்கிற பேரமே கிடையாது நம்ம முதலாளி ரங்கதுரையோட வீட்டுல. அதுதான் அவரோட பெஸ்ட் பாலிசி தெரியுமா? எந்த தப்பு பண்ணு, ஆனா அவரோட சேர்ந்து பண்ணு. இது அவர் மகனுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தான். தப்பு பண்ணுவோமா? Yes, Tom. இன்விடேஷன் கார்டு இருக்கா? யாரை பார்த்துடா கேக்குற? எங்க துறையோட 2வது மகனை பார்த்துதான். என்னடா சொன்ன? நீங்க ஜெயிலிருந்து வந்தா இந்த வட்டாரத்துக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய மகாளி சொல்லியிருக்காரு. இந்த வட்டாரத்துக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? ஆமா. அதுவும் தான் என்னன்னு பாத்துறேன். ஏன்டா போய் வந்து விழற? சின்ன மகாளி ஜெயில இருந்து வச்சாரு. 3 வருஷம் போதாது, இவனுக்கு 30 வருஷம் போடணும்னு கோர்ட்ல வாதாடின என் குடும்ப வக்கீல் அவர்களே. ஹாய். அட, நம்ம மாவட்டமா? வெறும் மாவட்டம் இல்ல, மாவட்ட தலைவர் மட்டக்குளம் மன்னார் சாமின்னு சொன்னா எல்லாருக்கும் புரியும். அது மட்டுமா? நான் சமூக விரோதியின் பொய் சாட்சி சொன்ன தலைவர் அவர்களே, உங்களை மறக்க முடியுமா? தவட என்னது? என் அம்மா இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ காரணமா இருந்த என் சித்தி அவர்களே, உங்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம். ஆஹா, அம்மாவோட சாவுக்கு காரணம் கேட்ட மகனை நக்சலைட்டுன்னு முத்திர குத்தி ஜெயிலுக்கு அனுப்பி சரித்திரத்திலேயே ஒரு புது இடம் பிடிச்சிருக்க மிஸ்டர் ரங்கதுரை அவர்களே, உங்களுக்கு அப்பா செய்யற அத்தனை அக்கிரமங்களுக்கும் ஆமாசாமி போடுற என் அருமை அண்ணன் திருவாளர் ராமதுரை அவர்களே, எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே உங்க யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். எங்கடா போற? தங்கச்சியை பார்க்க போறேன். என் தங்கச்சியை பார்க்க உனக்கு என்னடா உரிமை இருக்கு? உனக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கும் இருக்கு. உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம்? அடிக்க மாட்டேன், ஏன்னா நீ எனக்கு மூத்தவன். கவனத்தை இதுல செலுத்து. சிந்து, நீ இன்னத்துக்கு கீழே பாட்டில கலந்துக்காம மேல வந்த? எனக்கு பிடிக்கல, கலந்துக்கல. இன்னத்துக்கு பிடிக்கல? அது வந்து இறந்து போன எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த பார்ட்டினாலதான் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும். உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடிக்கு சண்டை வரும். சிந்து, அட அண்ணா,
அண்ணா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேனா? நான் உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு இல்ல? ஏமா இப்படி அழைச்சிட்ட? நீயும் தான் அழைச்சு போயிருக்க. சீ நாட்டி கேர்ள். யாருமா அது? தம்பி ராஜதுரை, நான் பார்த்த ஒரு மாதிரி நல்லதான். ஐ நோ ஹூ யூ ஆர். வாங்கண்ணா. சரி. ஆமா, என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? பணக்காரங்க வீட்டு ரகசியம் பணக்காரங்க வீட்டுல இருக்கிறவங்கள விட பப்ளிக் தான் அதிகமா தெரியும். ஆமா, கரெக்ட்? யூ வெரி கரெக்ட். நீங்களும் நானும் ஒரே கட்சி. ஐ எம் கிரேசி தாம்சன். ஹலோ சிந்து, உன்னை 3 வருஷம் கழிச்சு பாக்குறேங்கிற மகிழ்ச்சியை விட கீழே நடக்கிற பார்ட்டியில கலந்துக்காம இருக்கிற பாரு, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா. இந்த வீட்லயே நம்ம அம்மா குணம் உன் ஒருத்திக்கிட்ட தான் இருக்கு. என்னண்ணா அது? உன் கூட எனக்கு இருக்குன்னு சொல்லக்கூடாதா? வரமா அண்ணா, கொஞ்சம் பாலாவது சாப்பிட்டுட்டு போயேன். வேண்டாமா, இந்த வீட்டுல நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சிந்து, எனக்கு உறவுன்னு சொல்லிக்க நீ ஒருத்தி தானமா இருக்க. மிஸ்ஸஸ் கிரேசி, எஸ். காக்கா கூட்டத்துல இந்த குயில் கொஞ்சம் விட்டுட்டு போறேன். டோன்ட் வரி ராஜதுரை, நான் கோட்டான் கூட்டத்தையே பார்த்துட்டு வந்திருக்கிறேன். வரமா, வரங்க. எங்க ஊர்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஒன்னும் பிடிக்கல. ஒண்ணும் பிடிக்கல? எங்க என்ன பார்த்து சொல்லு. ஒன்ன பிடிச்சிருக்குது. அப்புறம் உங்க அண்ணன் சின்ன அண்ணன் இல்ல, அது பிடிச்சிருக்குது. வேற எதுவும் பிடிக்கல? இப்போ எனக்கு ஜல்பு பிடிச்சிருக்குது. அதுக்கு ஒரு நல்ல மருந்து ஏற்பாடு பண்ணிட்டுமா? சீசர் கீழே விடு, ஃப்ரீயா டான்ஸ் ஆடமா. விடு விடு. கூடா சீசர். என்ன வேணும்? ஏ சீசரங்க. சீசரா? கிளியோபாட்ரா கிட்ட போய் கேளு. ஜோக் அடிக்காத மேன். டாக் குட்டி இல்ல? நாயா? எஸ், நாய். போட பாத்தீங்களா? குமார் இன்ஜினியரிங் ஒர்க். இது நாய் விக்கிற இடமும் இல்ல, நாய் ஹாஸ்பிட்டலும் இல்ல. குமார் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். ஐ நோ. இது படுவே. என்கிட்ட விளையாடாத. மரியாதை நாய் என்கிட்ட கொடுத்துடு. குற்று குற்று. என்ன நீ தினம் ஒரு தகராறோட வர? மை சன், உன் வீட்டு பக்கமா தான் ஒரு குண்டு பையன் டாக் குட்டி தூக்கிட்டு வந்தா வழியில எங்களுக்கு நாய் திருடுற வேலை இல்ல மேடம். என்ன யோசிக்கிற? ஏய் சீசா, சீசா, ஏய் குண்டு பையா, எடுக்கிறேன் நாய் திருடு. என்ன இது? நாய். நாயா? என்கிட்ட இல்லன்னு தானே சொன்னேன். ஆமா. யூ கைய விடு. வலிக்குதா? வலிக்கட்டும். உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் போதும். ஆனா அப்படி செஞ்சா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நோ வித்தியாசம், நோ டிஃபரன்ஸ். விடு மை சன். மை சன், நீ தானே அதுக்கு அரகண்ட் கேர்ள் சர்டிபிகேட் கொடுத்தே. ஐ அம் சாரி மை சன். பேசி அங்கன கொலையிர. வாட் கொலையிரே? கொலையிரே? குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? சின்ன முதலாளியா? ஆனந்தமா இருக்கு. வாழ்க வளர்க. அப்பா அம்மா சௌக்கியமா? உங்க அப்பா வீட்டுல தானே இருக்காரு? என்னடா காலங்காத்தாலே வெட்டி முடிக்க ஆரம்பிச்சிட்ட? ஏமா என்ன உதவாக்குறான்னு நினைச்சியா? அம்மா, அம்மா, என்னடி என்னாச்சு? நம்ம சின்ன முதலாளி ஜெயில இருந்து வந்துட்டாருமா. அப்படியா? ஆமா, உங்க அப்பா காணாம போனதை பத்தி நீ ஏதாவது சொல்லிட்டியா? நீங்களா சொல்றீங்களா இல்ல நானா தெரிஞ்சுக்கிட்டுமா? தெரியறதுக்கு என்னப்பா இருக்கு? நீ ஜெயிலுக்கு போன 1 மாசத்துல வீட்டை விட்டுட்டு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. இது ஊரறிஞ்ச ரகசியம். நான் ஊரறிஞ்ச ரகசியத்தை கேட்கல, நீங்க அறிஞ்ச ரகசியத்தை கேட்கிறேன். முத்தையா எப்படி காணாம போனாரு? இப்படி பேசி பேசித்தான் 3 வருஷமா என் வாயை அடைச்சு வச்சிருக்கீங்க. இப்ப சொல்லி தொலைங்களேன். யாருக்கு தெரிஞ்சு யார்தான் என்ன செய்ய முடியும்? பெரிய முதலாளி,
உங்களுக்கு எதிராக எங்க அப்பாவை சாட்சி சொல்ல சொன்னாரு. அவரு முடியாதுன்னாரு. ஒரு நாள் வீட்டுக்கு வர சொன்னாரு. போனாரு. திரும்பி வரவே இல்லை. போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்தீங்களா? நாங்க கொடுக்கறதுக்கு முந்தி உங்க அப்பாவே போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. போலீஸ் வந்தாங்க, விசாரிச்சாங்க, போனாங்க. வருஷம் 3 ஆச்சு. புறப்படுங்க. எங்க எங்க அநியாயம் நடந்துச்சோ அங்க. வேண்டாம்பா. போன என் புருஷன் திரும்பி வர போறதில்ல. அதை கேட்க போய் இருக்கிற இந்த 2ஐயும் பறி கொடுக்க நான் விரும்பல. நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எங்களை இதோட விட்டுடுப்பா. இனிமே என்ன செய்ய போறீங்க? ஏதாவது ஒரு எஸ்டேட்ல சாதாரண கூலியா சேர போறேன். எங்க அப்பா என் மேல குத்துன நக்சலைட்ங்கிற முத்திரைய முதல்ல நான் அழிக்க போறேன். அப்புறம் முப்புறம் எரித்த சிவனா மாற போறேன். ஓகேவா குரு? ஓகே ஓகே, வா வந்து டெஸ்ட் பண்ணு வா. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. குமார் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். குப்பு தள்ளு. நம்ம ஊர் மகாஜனங்களே, இன்றிரவு பெரிய நாயகியின் குச்சிப்புடி நடனம் இந்த கோவிலில் நடக்க போகிறது. ஆஹா, அந்த கால அல்லி ராணியின் அடுத்த அவதாரம் சிந்து ராணியா? இல்லை, இளம் உள்ளங்களை சுண்டி இழுக்கும் இந்த காலத்து ஜீனத்தம்மனா ரேகாவா? என்ன அருமையான நடை, என்ன லுக்ஸ். மைக் டெஸ்டிங், மைக் டெஸ்டிங். குமார் இன்ஜினியரிங் சர்வீஸ் புதுமையான மைக் டெஸ்டிங். இல்லை இல்லை, இந்திரலோகத்திலிருந்து இந்த நீலகிரிக்கு வந்து இறங்கி கான்வென்ட்டில் படிக்கும் ரம்பையா, ஊர்வசியா, மேனகையா, திலோத்தமையா, மஞ்சு பார்கவியா, சாரி மஞ்சு பாஷினியா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 4. குமார் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். மெதுவா மெதுவா மெதுவா. குரங்கு பெடல் போடு, குரங்கு பெடல். குரங்கு நாய் பெடல் போடாதே, குரங்கு பெடல் போடு. நாய் பெடல் போட்டே போச்சு. வெரி குட் சிந்து பேபி, வெரி குட். அப்படி லெஃப்ட்ல எப்படி ஏதாவது ஒண்ணு பிடி. ஐயோ, பிரேக் பிடிக்கலையே. ஐயோ, பிரேக் பிடிக்கலையே. பிரேசி, ஐயோ பிரேசி, கம் ஹியர். பிரேசி, ஐயோ பள்ளம். பிரேசி, ஐயோ அண்ணே, நீயும் கீழே விழுவுறே. எழுந்து. தூக்கு. எந்திரி. தூக்கு மேன். அம்மா, குச்சியில போடாதே, கையால போடு. ஆபத்துக்கு பாலம் இல்ல. பாலம் இல்ல மேடம், பாவம். பாலம் பாவம் அது இல்ல. போடு போடு. அது போடு. காலு 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 கால் தூக்கி மேலே வை. மேலே மேலே. அப்படி. பரவாயில்ல, புடிச்சுக்கோ, பரவாயில்ல, புடிச்சுக்கோ. ஆக்சிடென்ட் வந்தா இதை விட பெரிய பெரிய புடி எல்லாம் நான் தாம்சனை பிடிச்சிருக்கிறேன். ஹேய் ஹேய், டிவி. ஓ வாவ், வீடியோ. வீடியோ இதெல்லாம் ஏதுமே ரிப்பேர் பண்ணுது. ஏய் என்ஜினியர், நீ பெரிய ஆளுமே நல்லா ரிப்பேர் பாக்குறே. போடு. நல்ல பாட்டுலாம் அவருக்கு போட தெரியாது, நான் போடுறேன். நகருங்க. வாட் நகரு? மூ. ஓ மூ. போடு போடு. வல்லமன் இருங்க. ஏய் ஏய் ஏய், வாத்தியார் வாத்தியார். ஓ வா, சரோஜா தேவி. ஃபிஷ் ஃபிஷ். சிந்து, வில்லன் வந்தாச்சு மேன். ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு. உனக்கு ஆக்சிடென்ட் வந்தா இங்க லவ் சாங் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஏன்டா ராஸ்கல், ஆக்சிடென்ட் ஆனா நேரா என் வீட்டுக்கு தகவல் தெரிவிப்பியா? இங்க உன் வீர பிரதாபத்தை காட்டுவியா? நான் உங்க வேலைக்காரன் இல்ல, தகவல் சொல்றதுக்கு. ஆக்சிடென்ட் ஆனா ஹெல்ப் பண்றது மனித தன்மைங்கிறது தெரியாதா? இந்த மாதிரி பணக்கார பொண்ணுகளை ஆக்சிடென்ட்ல காப்பாத்திட்டா அவ தன்னை காதலிப்பாங்கிற ஒரு நப்பாசையை வளர்த்துக்கிட்டு அலைகிறவங்க அல்ப புத்தி எனக்கு தெரியாது. இத பாருங்க, இதான் நீங்க முதல் தடவை என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்க வயசுல மூத்தவர், மரியாதையை காப்பாத்திக்கங்க. என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசுற? ராஸ்கல். ஏய் ரம்தரே, ரம்தரே, உதவி செஞ்சவங்களை அடிக்கிறது தப்புன்னு ஜீசஸ் சொல்லியிருக்காரு. ஓகே, ஐம் சாரி என்ஜினியர். வா வா. சரியான சிடுமூஞ்சி மேனிவே. சிந்து, ஹாய் ராஜதுரை. என்னமாச்சு?
உனக்கு ஏதோ பெரிய ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணு இல்லைனா, வெரி சிம்பிள், மைனர் ஆக்சிடென்ட். இந்த பாரு, எனக்காக நீ மறைக்கிற. ஐயோ, எனக்கு ஒண்ணு இல்லைனா, ஐ அம் ஆல் ரைட். இப்ப குதிப்பே. அந்த வண்டர்ஃபுல் பாய் மட்டும் இல்ல, ராஜதுரை, இந்நேரம் உன் தங்கச்சி மை தாம்சன் கூட தேவலோகத்துல இருப்பா. எந்த பையன்? அவன்தாப்பா இந்த ஊர் என்ஜினியர் இல்ல. ஓ, நம்ம சிதம்பரம் பிள்ளையோட பிள்ளையா? சித்தம்பரம் புள்ளையோட புள்ள இல்ல, சித்தம்பரத்தோட புள்ள. அப்படியா? வாட் அப்படியா? தமிழ் குட் மொழி, அதை கொலை பண்ணாதே. அது சரி. ராஜதுரை, உன் தங்கச்சி மேல எனக்கு கெட்ட கோவம். ஏன்? வாட் ஏ? காப்பாத்தின அந்த பையனுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லல. சரி, அத்த விடு. அவன் யாரு? உன் அண்ணன் ராம்துரை கற்பேன். அவன் அந்த பையனை வாய்க்கு வந்தபடி டீசென்ட் இல்லாம திட்டான். உன் தங்கச்சி வாய் முடிக்கணும் கம்மன் இருக்கா. நியாயம்? டெல். கான்வென்ட்ல படிச்ச பொண்ணுக்கு சாரி தேங்க்ஸ் கூட சொல்ல தெரியல இல்ல? ராம்துரை திட்டினதை விடுப்பா. உன் தங்கச்சி ஒரு நாள் அந்த பையன் கண்ணத்து பலார்னு அரைஞ்சா. அவன் அதெல்லாம் மறந்துட்டு பெருந்தன்மையா வந்து ஹெல்ப் பண்ணான். தேங்க்ஸ் சொல்லல. டெல். சிந்து, உதவி செஞ்சதை மறக்கிறவங்கள நான் என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன். இந்த சின்ன வயசுல அந்த பையன் தன் உழைப்பாலே முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான். இந்த காலத்துல அந்த மாதிரி எத்தனை பேருமா இருக்காங்க? ஹவு இன்டெலிஜென்ட் ஹி இஸ். அவன் மனசை நீ புண்படுத்திட்ட. நான் என்ன வேணும்னா செஞ்சேன். You know I'm a temperamental girl. What temperament? Peppermint. உன் டெம்பர்மெண்ட் அந்த பையனுக்கு இருந்திருந்தா உன் வாயில இருக்க பல்லெல்லாம் எகிரி இருக்கும். உன்கிட்ட பெருமைப்படுற மாதிரி நம்ம அம்மா குணம் மட்டும் இல்ல, வெறுக்கிற மாதிரி உங்க அப்பா குணமும் கலந்துருக்கு. இந்த ரெண்டாவது சொன்ன பாரு, அது உனக்கு வேணாம். அம்பு செலுத்துறவங்க மேல நாம திருப்பி அம்பு செலுத்தணும். அப்படிதான் ஜீசஸ் சொல்லியிருக்கார். நான் 5 வாட்டி டைவர்ஸ் பண்ணி மேரி பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கு என்ன காரணம்? நான் என் தாம்சன் மேல வச்சிருந்த அம்பு. தாம்சன், இந்த பாருமா, உன்னை அடுத்த தடவை பார்க்கும்போது புது சிந்துவா பார்க்கணும். என்ன, வரட்டுமா? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமா, சுதந்திர போராட்டத்துல உன்னை முதல்ல ஜெயில பார்த்த அதே மாதிரி தான் இருக்க. அதுக்கு காரணம் அன்னைக்கு சாப்பிட்ட களியை தான் நான் இன்னும் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா நான் அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஆயிட்டேன். நீ இன்னும் தியாகி சிதம்பரம் பிள்ளையாவே தான் இருக்க. நாட்டுக்கு சேவை செஞ்சது அதை வித்து காசு பண்றதுக்கு இல்லப்பா. காந்தி சிக்ஷன் ஆச்சே. ஆமா, இதெல்லாம் யார் வேலை? என் பையன்பா, என் மகன். ஓ மகனா? அப்படியா? இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறானா? இல்லப்பா, இங்கதான் இருக்கான். ஊர்ல மெக்கானிக் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். பம்பு செட்டு அது எது ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். இந்த டிவி செட்டு கூட சில ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி சில அவனே செஞ்சு தயார் பண்ணிருக்கான். வர்ற 10ஆம் தேதி பஞ்சாயத்துக்கு பிரசன்ட் பண்ண போறான். வெரி குட். ஜிடி நாயுடு போட்டோ பாத்தியா? அவரைத்தான் மானசீக குருவா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷம்ப்பா. வா வா போலாம். இவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்கான் மகன். அவனை ஏன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அனுப்பல? அனுப்பலையா? இடம் கிடைக்கலப்பா. இவ்வளவு திறமையானவனுக்கு இடம் கிடைக்கல? திறமைக்கு யார் சார் இடம் கொடுக்கறா? 50,000 ரூபாய் 70,000 ரூபாய் ரேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இவன் தான் மகன. அவரோட மகன் என்னோட கொஞ்சம் புத்திசாலி சார். இவரு நம்ம எஸ்டேட் ஓனர் ரங்கதுரையுடைய தோட்டத்துல வேலை செய்யற தொழிலாளின்னு சொல்லுங்க. இவர்தான் சார் அவர் மகன். பேரு குமார். வணக்கம் சார். வெரி குட். இவ்வளவு சின்ன வயசுல பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணிருக்கியே. உன் ஒர்க் எல்லாம் பார்த்தேன். வெரி பிரில்லியன்ட். தேங்க்யூ சார். சிதம்பரம், இந்த மாதிரி ஒரு புத்திசாலி பையனை இந்த கிராமத்தில் அடைச்சு வச்சிருக்கதை நான் மன்னிக்கவே மாட்டேன். அடுத்த தடவை நான் இங்க வரும்போது உன் பையனை என் கூட அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. ஓகே, அப்புறம் வரட்டுமா? சரி. சோம்பேறி கழுதுங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. டேங்க்ல தண்ணி இல்ல போதுக்கு. டேய், மோட்டர் போடுங்கடா. டேய் மீச, மோட்டர் ஓடலிங்க முதலாளி. மெக்கானிக்கை கூட்டு வர பட்லர் போயிருக்காரு. ஐயோ, எல்லாம் எங்கடி போய் தொலைஞ்சீங்க? பைப்ல தண்ணி வரலையே. சீக்கிரம் வாங்க. ஒரு பங்களா டக்கரா இருக்குதுல. சின்ன முதலாளி, மெக்கானிக்கல்ஸ் வந்திருக்காங்க. இவனுங்கள கூட்டிட்டு வந்த என்ன? டேய், இவங்க வீட்டுக்காங்கள கூட்டிட்டு வந்த. வாங்க போலாம். டேய், ஆத்திரப்படாதீங்க சார். டேய், யார் வீடா இருந்தா என்னடா? ஸ்பேனரை கையில எடுத்துட்டா தொழிலுக்கு மரியாதை கொடுக்கணும். டேய், என்னடா அவங்கள நிறுத்தி வச்சுக்கிட்டு பேச்சு? போய் வேலையை பார்க்க சொல்றா. சரி சரி, போய் வேலையை பாருங்கடா. வெள்ளக்காரன் காலத்து மோட்டார் போல இருக்கு. காயில்லாம் சரியா தானே இருக்கு. ஏய் குப்பு, மோட்டார்லாம் கரெக்டா தான்டா இருக்கு. ஃபுட்பால் அடிச்சிருக்கா பாருடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல குரு. ஃபுட்பால் ஒண்ணு அடிக்கல, எல்லாம் ஓகே தான். வா. மெதோ வயிறு செம்ம வெயிட்ரா. ஃபியூஸ் போர்ட்ல போய் பார்க்கலாம். அங்க ஏதாவது ரிப்பேர் இருக்கும். வா. ஏய், என்னடா இது? ஃபியூஸ் கேரியரே காணோம். 1 2 3. ஆமா, ஒரு ஃபியூஸ் கேரியரை காணோம். அதனால தான்டா கரண்ட் சப்ளையே இல்ல. சப்ளை இங்க இருக்கு.
அக்கா வேலை தானே அது. கனெக்ஷனை நீ கட் பண்ணிட்டு எங்களையே வர வச்ச. உங்களைத்தாமா ஃபியூஸ புடிங்கிட்டு ஏன் எங்களை வர வச்ச? அதானே அன்னைக்கு அரைஞ்ச முந்தானால உங்க அண்ணனை விட்டு எங்களை திட்ட வச்ச. ஏமா எங்க 2 பேரையும் ஒரு வழியா ரிப்பேர் பண்ணதுனே முடிவு பண்ணிட்டியா? நான் உங்களை வரவழைச்சது அதுக்கு இல்ல, உங்களை பார்க்கணும்னு தான். எதுக்காக பார்க்கணும்? உதவிக்கு நன்றி சொல்ல, தப்புக்கு மன்னிப்பு கேட்க. தேங்க்ஸ். இதுக்கு அவ்வளவு கலாட்டா பண்ண? அம்மா எங்க வேலை முடிஞ்சாச்சு, நாங்க வர்றோம். ஆமா, ரிப்பேர் சார்ஜ் டபுள் பேட்டர்லாம் வேணாம். ரிப்பேரே பார்க்கலையே. மோட்டார் ரிப்பேர் பண்ணாடியா என்ன? அம்மா மனுஷன் ரிப்பேர் பண்ணிட்டால. தூள் வாங்கிக்கோ குரு. Arrogant girl with sweet heart. With sweet heart. அடிக்கடி ரிப்பேர் கூப்பிடுங்க, கனெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். ரேசி, நீங்க என் கைடா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சிரிப்புன்னா என்னன்னே தெரிஞ்சது. தேங்க்யூ. குமார், உங்க அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னே தெரிஞ்சது. அப்படின்னா உங்களுக்கு கான்வென்ட்ல ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? அங்கேயா ஒரே டிசிப்ளின், மதர், சிஸ்டர், புக்ஸ், பிரேயர், இவ்வளவுதான். கான்வென்ட்னா அப்படிதான் இருக்கும். உன் வீடு மாதிரி அடித்தடி சண்டை இருக்கும். நீங்க அப்ப சினிமாவே பார்க்க மாட்டீங்களா? எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்ன ஒரே ஒரு படம் பார்த்தேன். அவ்வளவுதானா? நான் முன் வயசுல இருக்கும்போது தினம் 3 ஷோ பாப்பேன். 3:30, 6:30, 9:30. நேத்து கூட நானும் குருவும் 7வது தடவையா மரோச்சரித்திர பார்த்தோம். பியூட்டிஃபுல் ரொமான்டிக் ஸ்டோரி. கமலும் சரிதாவும் என்னமா நடிச்சிருக்காங்க தெரியுமா? ஆமா, கதை என்ன? இந்த பக்கம் கமல் வீடு, இந்த பக்கம் சரிதா வீடு. கமல் சரிதாவுக்கு குட் நைட் சொல்ல லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, பதிலுக்கு சரிதா லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி. இத்தனை வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணே ஃபியூஸ் ஆகும். ஆகலையே. ஆவலே இல்ல. இது என்ன பெருசு? நான் என் டாம்சனுக்கு குட். கிரேசி. ஆமா, கதை முடிவு என்னாச்சு? ட்ராஜடி. ஹீரோ ஹீரோயின் செத்து போறாங்க. அதான் எனக்கு பிடிக்கல. I like tragedy very much. எனக்கு tragedy தான் பிடிக்கும். எனக்கு half comedy half tragedy தான் பிடிக்கும். Half comedy half tragedy. Yes. கிரேசி, நீங்க என் டாம்சன் செத்தது half tragedy, நான் உயிரோடு இருக்கிறது half comedy. அங்க ஏதோ ட்ரம் சத்தம் கேக்குதுல்ல? ஆமா, என்னமோ நடக்குது அங்கே. ரம்பம் ரண்டம் ரட்டம். கல்யாண பொண்ணு ஏவாளா மாப்பிள்ள பேரு ஆதாமா கோபேரு கழுத மேலேறி அழகா ஊர்கோலம் போறாங்களா. அஞ்சாறு குயிலுக சங்கீதம் படிக்க இந்திரலோகத்து சுந்தரி மாதிரி அங்கொரு மயில்
நடிக்க காடானது சொர்க்க வீடானது. கோடை மழை மேகம் கொட்டும் மணமேளம், கோடை மழை மேகம் கொட்டும் மணமேளம். கல்யாண பொண்ணு ஏவாழ மாப்பிள்ள பேரு ஆதாமா. தனனா தனனே தானே நானா தனனனா 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 தனனனா. கல்யாண சீதனம் தாரெல்லாம் கிடக்கு, மங்கள பொண்ணுக்கு குங்குமம் சத்தனம் மகனுக்கு சிக்க வந்தாப்பா. மாங்காயுண்டு சின்ன தேங்காயுண்டு, தேனுண்டு தினையுண்டு தெம்பாக இருக்க, வாலிபம் வளர வீரியம் விளங்க மூலிகை இருக்கு ராசாத்தி. இல்லாமதான் இங்கு இல்லாதது. பட்டினி இங்கே ஏது பஞ்சம் இங்கே ஏது, பட்டினி இங்கே ஏது பஞ்சம் இங்கே ஏது. மூங்கிலுக்குள்ள முத்தெடுத்து மாலை கட்டி போடு. கல்யாண பொண்ணு ஏவாளா மாப்பிள்ளை. இவ்வளவுதானா? அதுக்கு இல்ல, நாக்குன்னா ஒரு பொண்ணுனுடைய வயசையும் பணக்காரனுடைய வருமானத்தையும் கேட்க கூடாது. ஆனாலும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க 10 MBBS சீட்டுக்கு என்ன வாங்குறீங்களோ அது என்னுடைய ஒரு மாசத்து வருமானம். அப்போ ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானமா? ஐயோ! என்னங்க என்ன சத்தம்? வெரி குட். இப்பதான் உங்க அப்பா விட்டுட்டு போன இடத்தை நீ பிடிச்சிருக்க. இந்த ஒழிகங்கிற கோஷம் தான் பணக்கார முதலைகளுக்கு எதிராக நாம போடுற பிள்ளையார் சொல்லி. ஆனா உங்க அப்பா பத்தி இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே தெரியலங்க. அந்த மட்ட தலைவர் மட்டக்குளம் மன்னார்சாமி உங்க அப்பா கூட இருக்கிற வரைக்கும் நமக்கெல்லாம் விடிவு காலமே கிடையாதுங்க. அவன் எலும்பை என்னனுங்க, அவன் மாசம் ஒரு கட்சி மாறானுங்க. அவன் பச்சோந்தி பையங்க. ஏய் மாவட்டம், என்னையாச்சு? என்னதான் சொல்றது? நம்ம முதலாளி ரங்கதுரை ஒழிக. ரங்கதுரை நீங்க தானே? ஆமா. மாவட்டத்தில் மட்டுக்குள்ள மன்னார்சாமி ஒழிக. அதோட அதானே? ஆமா. அப்படின்னு சொல்றானுங்க அவனுக்கு. யார் சொல்றாங்க? நம்ம முத்திய இருக்கானே, அதாக சாகடிச்சோமே. நாம சாகடிக்காம செத்து போயிட்டானே, அவனோட மகன் கண்ணையும் போட்டு நிக்கிறான். வேற யார் இருக்காங்க? வேற யார் நிப்பா? உங்க மகன் தான். நக்சலைட் முத்துல குத்துறோம் இல்ல, அவனும் தான் முன்ன நிக்கிறான். காலையில போட்டுக்குவா. தைரியமா போட்டுக்க. முத்தைய மகன் கண்ணையா. போறவளே பொண்ணு ரங்கோ ரங்கோ புரிஞ்சுக்காம போறிய நீ சின்ன ரங்கோ ரங்கோ. நானே தானா நானே தான நானா தான நானே தானா நானே. வரவரமே கேக்குறது இல்ல. நீ நான் என்ன செய்யறது குரு? அடி வாங்க படா. இல்லன்னா இன்னொன்னு கோழி குருமா ரெட்ட கோழி. என்னடா அது எப்ப பார்த்தாலும்? பயமா இருக்குது எனக்கு. கேட்டியா? டேய் இந்த பக்கம் தான் சத்தம் வருது, ஓடியாடா. டேய்
அது என்னது ஒவ்வொரு தடவையும் ஒயர் கனெக்ஷன்லயே மிஸ்டேக் வருது? அப்போ அது வேற கனெக்ஷன், இப்போ இது வேற கனெக்ஷன். கனெக்ஷனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது கூட தெரியாதா? இது பாசிட்டிவ், இது ரெண்டும் சேர்ந்தா தானே கரண்ட் பாஸ் ஆகும். கனெக்ஷன் யாரும் கொடுக்கலாம், எப்பவும் கொடுக்கலாம். பட் அது ஷாக்ல எண்ட் ஆகாம இருக்கணும். அது லூஸ் கான்டாக்ட். மை கனெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட் மேடம். இன்னமோ இங்க அடிக்கடிக்கு ரிப்பேரும் கனெக்ஷனுமா நடக்குது. எப்படியோ ரிப்பேர்லாம் சரிப்படுத்தினா சரிப்பா. எல்லாம் சரிப்படுத்த மேடம். நீ சரிப்படுத்திட்ட தெரியுது. எங்க சரிப்படுத்தின? சரிப்படுத்தல இல்ல. சரிப்படுத்துப்பா. எப்படி? எப்படிமா? எங்க இந்த கேஸ்ல போட்டு காட்டு. போடு. சரிப்படுத்திட்ட சொல்ற, சரிப்படுத்தல. ஓ காதல் வந்திருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். பாலும் பழமும் தேவையில்லை, பால்வடியும் பூமகத்தை பார்க்க வந்தேன். காதல் பெரிய முதலாளி உங்களை அவசரமா கூப்பிடுறேன். ஓடி வந்தேன். காதல் வந்திருச்சு, ஆசையில். எல்லாம் சரியாயிடுச்சு இல்ல? அப்ப நான் வரட்டுமா? என்ன இதெல்லாம்? நாளைக்கு நீ ரிப்பேருக்கு வர வேண்டாம். டேஞ்சரஸ் கேம். பை பாய். நாளைக்கு நீ வந்தே இது ரிப்பேர் பண்றதுக்கு வர வருஷம் ஆகும். ஒரு சுத்தியல் வச்சு மாட்டேன். ஐயோ இன்ஜினியர், யூ ஆர் ரன்னிங். யா, யூ ஆர் ரன்னிங் டெய்லி. ஆமா. அதுக்கு என்ன? குட் மார்னிங் இன்ஜினியர். நீ ஓடுற? ஆமா. கொண்டு போயா. நீ என்னத்துக்கு ஓடுற? ஒல்லி ஆறதுக்கு. ஓ ஸ்லிம். சிந்து, இன்னைக்கு நீ என்ன ஜெயிச்சுட்ட. இன்ஜினியரை ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம். ஓகே, சேலஞ்ச். அதோ அந்த மணல் மேட்டுக்கு அந்த பக்கம் இருக்கே அந்த கிணறு, அதான் எல்லை. ஓகே. தற்கொலை பண்ணிக்கிறவங்க எல்லாம் குதிப்பாங்களே அந்த கிணறு தானே? ஆல் ரைட், சேலஞ்ச். பட் ஒன் கண்டிஷன். வாட்? ஜெயிச்சவங்க சொல்றபடிதான் மத்தவங்க எல்லாம் கேட்கணும். டன் 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 டன். இப்போ எனக்கு புது வேகம் வந்தாச்சு. நான் 1 2 3 சொன்ன பிறகுதான் நீங்க எல்லாம் ஓடணும். ஓகே ஓகே. ரெடி ரெடி. 1 2 கொண்டு போயா. அவங்க ஓடிட்டாங்களாடா? இல்ல, பறந்துட்டாங்க. அவங்க பறக்கட்டும்டா. நம்ம இந்த மண்ணுல கிச்சு கிச்சான் தாம்பாலம் விளையாடுவோமா? ஓ, விளையாடலாமே. ஐயா, நான் தான் ஜெயிச்சேன் குமார். நான் தான் ஜெயிச்சேன். ஐயோ பாவம். அஜய் அஜய் நான் தானே ஜெயிச்சேன். ஆமா, நீ தான் ஜெயிச்சிட்ட. அதுக்கு என்ன? ஏய், என்கிட்ட போய் சொல்றியா? நீ வேணும் தானே எனக்கு விட்டு கொடுத்த. நான் உன் கூட கா விட்டுடுவேன். டூ படிக்காத. ஆமா, நான் வேணும்னு தான் விட்டு கொடுத்தேன். ஏன் மேம் நீ எனக்கு விட்டு கொடுக்கணும்? உன்னால தோல்வியை தாங்கிக்க முடியாது. ஏன் முடியாது? உன் பிறப்பு வளர்ப்பு அப்படி. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீ அப்செட் ஆயிடுவ. சரி, பந்தயத்துல நான் தோத்துட்டேன். நீ சொல்றபடி கேக்குறேன். நோ நோ நோ, நான் தான் தோத்து போயிட்டேன். நீ எது சொன்னாலும் கேக்குறேன். எது சொன்னாலும் செய்வியா? எது சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் செய்றேன். ஓகே, என்ன செய்யணும் சொல்லு. ஓகே, ஃபாலோ மீ. ஐயோ, எவ்வளவு ஆழமான கிணறு. இதுல விழுந்தா ஒரு எலும்பு கூட கிடைக்காது. வா. என்ன செய்யணும் சொல்லு. உன் கண்ணை கட்டிக்கிட்டு நான் சொல்றபடி இங்கேயே நடக்கணும். இங்கேயே நடக்கணுமா? ஆமாமா, அக்ரிமெண்ட். ஓகே, ரெடி? ரெடியாமா? ஸ்டார்ட் ஃபார்வர்ட், ரைட்,
left, right, left, right, left, right, forward, left, right, down, left, right, left, right, left, right, left, right, left, right, left, right, left, right. உனக்கு இவ்வளவு துணிச்சல் இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. இத பாரு குமார், நான் ஒருத்தரை நம்பிட்டா எதையும் செய்வேன். வெரி குட் சிந்து, அல்ல நான் பாத்துக்கிட்டா இருந்தேன். நீ தான் வின் பண்ண. ராஸ்கல். அண்ணன் 2 நாளா காணோம். என்ன ஆனாருன்னு தெரியல. மறுபடி விஷக்கிரமிகள் பரவ ஆரம்பிச்சிடுச்சு போல் இருக்கு. ஹலோ இன்ஜினியர் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க வீட்டு பக்கத்துல இருக்குதே டெலிபோன் போஸ்ட், அங்க இருந்தா. தகராறுக்கு வர நேரம் இல்ல, வழிய விடுறா. நானும் அதுக்கு வரல. இவளோட அண்ணன், இதுக்கு முன்னாடி காணா போன இவளோட அப்பா, 2 பேரும் எங்கன்னு கேட்க வந்திருக்கேன். ஊர்ல எவனா காணா போவான், அதுக்கு என்ன ஏண்டா வந்து கேக்குற? ஊர்ல அவுத்து விட்ட ஒரு புலிகால தெரிஞ்சிட்டு இருந்தா பிறக்கிற கண்ணு குட்டிக்கெல்லாம் அதுதான் அப்பனா இருக்க முடியும். என்னடா சொன்ன? கையடா, எடுறா கைய. குமார், ஏன் பேச்ச நிறுத்திட்டீங்க? அங்க என்ன சத்தம்? கீழே உங்க 2 அண்ணனும் மோதிக்கிறாங்க. என்னது? அண்ணங்க 2 பேரும் மோதிக்கிறாங்களா? என்னங்க? ஐயோ, என்னன்னா அதெல்லாம்? ஒண்ணு இல்ல மாசிந்து, அண்ணனும் நானும் சின்ன வயசுல பளிஞ்சடு கூட விளையாடுவோமா, அப்பெல்லாம் நான் விழுந்துருவேன். இப்ப அண்ணன் விழுந்துட்டாரு இல்லனா? ஒண்ணு இல்ல, வா போலாம். நீ வீட்டுக்கு வரல? இல்லம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு. இல்லனா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். வரட்டுமாமா? இப்ப எப்படி? இத பாரு, இந்த மாதிரி டபுள்ஸ் போறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? your friends. அதனால பப்ளிக்கா இப்படிதான் போகணுமா? you are covered. ஆமா, கவர் தான். மிதிங்க. நல்லா மிதிங்க. that's right. come on, give it up. அப்படிதான். ஐயோ, அட பாவி, குப்புற தள்ளிட்டு போறியே. you fool, stupid rascal, scoundrel. நல்லா இருக்கியா நீ? ஐயோ, ரொம்ப அடிபட்டுருச்சாமா? அம்மா, எப்படி அடிபட்டது? இன்னொரு தடவை கீழே விழுந்து காட்டுமா? அந்த ஃபூல் என்ன தள்ளி விட்டுட்டு போயிட்டான். இனிமே தள்ளி விடாத, பின்னால உட்கார்ந்து போமா. ஜாக்கிரதையா போமா. அப்பா, எல்லாம் உடைச்சிட்டானே. ஐயோ, இந்த ஆம்பளை பசங்களே நம்ப கூடாது. உன்னை நம்பி இந்த சைக்கிள்ல ஏறின பாரு. என்ன? ஐயோ, எங்க அப்பா எதிரில வந்தார், நான் என்ன பண்ண முடியும்? மண்ணாங்கட்டி. அப்பா வந்தா என்ன, ஆட்டுக்குட்டி வந்தா என்ன? எதுக்கு பயப்படணும்? உனக்கு உங்க அப்பா ஆட்டுக்குட்டியா இருக்கலாம், எனக்கு எங்க அப்பா தெய்வம். தெய்வம். குட் ஓல்ட் சென்டிமெண்ட். இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு கோவம் வரும். அப்போ ஒண்ணு சரியா, உங்க அப்பாவை சமாதி பண்ணி கோயில் கட்டி கும்பிடு. இந்த மாதிரி வா, ஆத்தால உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. முடியாது, எல்லாத்தையும் உடைச்சு வெளியே தூக்கி எறி. ஐயோ, விட்டுடுங்க. ஐயோ, ஐயோ, ஒண்ணும் பண்ணாதீங்க. வேண்டாங்க, எங்களால இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதுங்க. இனிமே வர்றதுக்கு என்ன இருக்கு? என் தம்பியை தூண்டி விட்டாச்சுல்ல. அப்படி எதுவும் நாங்க தப்பா சொல்லலீங்க. என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுடா.
ஆண்டவன் காலை பிடிச்ச காலம் மலையேறி போச்சு. இனிமே இந்த கைகள் பிடிக்க வேண்டியது அவனுக்கு கழுத்தத்தான். இது நடக்கும் நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இந்த பாருங்க, உள்ளார போங்க. நான் சொல்றேன், உள்ளார போங்க. இனிமே இவங்க இந்த ஊர்ல இருக்க முடியாதுடா. நீயும் நானும் ஒரே ரத்தங்கிறதுனால உன்னை நான் மன்னிச்சிடுறேன். என் ரத்தத்தின் ரத்தமே என்ன மன்னிக்காத. இவ அப்பனையும் அண்ணனையும் அனுப்பிச்சிய அதே இடத்துக்கு என்னையும் அனுப்பிச்சிடு. நீங்க உள்ள போங்க. உன்னை கவலத்துமுதா. இப்போ ஒன்னு அடிச்சுட்டு அவங்கள அடிக்க சொல்றியா, இல்ல அவங்கள அடிச்சுட்டு ஒன்னு அடிக்க சொல்றியா? என்னடா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? ஓஹோ, எல்லாரையும் சேர்த்து அடிக்க சொல்றியா? ஆமா, ஆரம்பத்துல நீ என்ன கேட்ட? எனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்குன்னா இப்ப காட்டுறேன். உங்களால உயிர் விட்ட அந்த கூலிக்கார முத்தையா எனக்கு மாமனார். இவ என் மனைவி. உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. கஸ்தூரி, என்ன இருந்தாலும் இவர் எனக்கு அண்ணன். ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது தமிழன் பண்பாடு இல்லையா? இழுக்கால ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். நீங்க சண்டை போடும் போதே நாங்க வந்துட்டோம். எப்படி நீங்க ஜெயிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்காக கட்டணமா? இங்க கொண்டா. அப்புறம் உங்க கல்யாணத்துக்கு எங்களால முடிஞ்ச ஒரு பிரசன்ட், அதை நீங்க அவசியம் ஏத்துக்கணும். கண்ணையா, கண்ணையா, எத்தனை நாளா நீ எங்கடா போயிருந்த? நான் எங்க போயிருந்தேன்னு முதலாளி ராமதுரைக்கு தெரியுமே. அப்பாவுக்கு என்ன நடந்துச்சோ அதான் எனக்கு நடந்துச்சு. ஆனா வழக்கத்துக்கு மாறா நாங்க காப்பாத்திட்டோம். இதையே என்கிட்ட சொல்லல. இப்பவே இவ்வளவு கோவப்படுறீங்களே, முதல்ல சொல்லியிருந்தோன்னா ஐயோ என்ன ஆயிருக்கும். அதனாலதான் நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். வேண்டாங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. வாங்க போலாம். எங்கே வந்தாய் பெண்ணே? என்ன பாஷை மாறுது? குருவுக்கு மனசு சரியில்லை. அவர் இப்போது சமாதி நிலையில், தியான நிலையில் இருக்கிறார். யாரும் அவரை பார்க்க முடியாது. தள்ளு.
குமார் 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 உன்னத்தான். குப்பு, நான் பேச மாட்டேன். வந்த விஷயத்தை கேட்டு அனுப்பு. அடடா, குருவோட மனசு ரிப்பேர் ஆன காரணம் இப்பதான் புரியுது. Shut up! வந்த விஷயத்தை கேளு. சிஷ்யா, என்னை மன்னிக்க சொல்லு. அம்மையாரை தாங்கள் மன்னித்து அருள் புரிய வேண்டும் சுவாமி. நடக்காது போ. நடக்காது போவென்னே. என்ன சுவாமி சொல்றார் மேடம். சிஷ்யா, நீயே கொஞ்சம் எடுத்து சொல்ல. நீ சொல்றது, இவர் சொல்றது, அதை வாங்கி நான் சொல்றது. நான் என்ன புரோக்கரா இல்ல ஏஜென்டா? குமார், ப்ளீஸ் குமார், நான் இனிமே உன் மனசை நோகடிக்கவே மாட்டேன். பாரு, ப்ராமிஸ். நீ என்ன பத்தி 1000 சொல்லு, நான் மன்னிச்சிடுவேன். ஆனா நீ எங்க அப்பாவை பத்தி பேசுனியே. ஏய் குமார், வேகமாடி கிரேசி. எனக்கு வேகம் இப்படித்தான் வரும். போ விளையாடுறது கிரேசி. விளையாடுறதுன்னு கூப்பிட்டேன். ஐயோ, எடுத்து அடி. இந்தா வாங்கிக்கோ. ஹாய் குமார், என்ஜினியர். ஏய் குண்டா. ஹலோ, உங்க அண்ணன் வண்டி ரிப்பேர் பண்ணியாச்சு. ட்ரையல் பார்க்கணுமே. பாருங்க. என்ஜினியர், நீ ரிப்பேர் பண்ணனே பண்ணல நம்புறது. ஸ்டார்ட் பண்ணி காட்டு. நீ கை வச்சா ஸ்டார்ட் ஆகும், நம்ம கை வச்சா ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். ஓட்டி காட்டு. உட்காருங்க. இது உங்க அண்ணன் கற்பேன் வண்டி. நான் உட்கார மாட்டேன், நீ உட்கார். குண்டு பையா, நீ வா, நம்ம விளையாடுவோம். ஒரு பொண்ணு கூட நான் வர்றது இதான் முதல் தடவை. என்ன பேசணும்னு எனக்கு தோணல, நீயே பேசு. குமார், டு பி ஃப்ராங்க் வித் யூ, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட ஃப்ரீயா ஹாப்பியா வெளியே வர சந்தர்ப்பம் இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படியா? வயசுக்கு மீறின விஷயம் ஒண்ணு சொல்லட்டுமா? தப்பானது இல்ல, இது ஒரு தத்துவம். அப்ப சொல்லு. ஒரு மனுஷனுக்கு 3 விஷயங்கள் தேவையா. என்ன அந்த 3? உயிர் வாழ வசதி, ஒரு எதிர்கால கனவு, ஐ மீன் அம்பிஷன், அப்புறம் என்னைக்கும் நம்ம மேல பாசம் செலுத்துற இன்னொரு ஆத்மா. குட். எனக்கு அதுல 2 தான் இருக்கு, 3வது இல்ல. யூ மீன் ஆத்மா? அந்த 3வது இடத்துக்கு நீ இருக்கேன்னு சொன்னா போதும், இந்த உலகமே என் கையில. இத பார் சிந்து, இளம் வயசுல இப்படிப்பட்ட கனவுகள் கற்பனைகள் வரும். அதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? நிச்சயமா வரும், நீ மனசு வச்ச. என் மகனுக்கு பிறந்த நாள், அதான் அதெல்லாம் வாங்கிட்டு போறேன். 4 நாளா உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல, உங்க மகன் குமார் முன்னாடி மாதிரி எல்லாம் ஒழுங்கா ரிப்பேர் வேலை செய்யறது இல்லையாம. என்ன சொன்னாங்க? யார் சொன்னாங்க? ஊருக்குள்ள ஒரு கிசுகிசு அடிபடுது. யாரோ ஒரு பொண்ணோட அடிக்கடி சுத்துறதா கேள்விப்பட்டேன். இதுல என்னையா தப்பு? யாரோ ஒரு பொண்ணு ரிப்பேருக்காக அவன் கடைக்கு வந்திருக்கும். இதை பார்த்துட்டு இப்படி பேசுறாங்க போல இருக்கு. இந்த காலத்து பையனுங்க எதுக்கு நாம கரெக்டா இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என் பையனை அந்த லிஸ்ட்ல சேர்த்துறாதீங்க. பட்டுமா? குமார், குமார், குமார் எங்கப்பா? வந்து வெளியே வெளியில போயிருக்கானா? இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள், கோயிலுக்கு போக வேண்டாம்? ஒரு அர்ஜென்ட் ரிப்பேரு, ஒருத்தரோட வெளியே. ரிப்பேரா? யாருக்கு என்ன ரிப்பேர்? அதான் ஒரு பொண்ணுக்கு அடிக்கடி இங்க ரிப்பேர் நடக்குமே. என்னது? ஒரு பொண்ணுக்கு அடிக்கடி ரிப்பேர் இங்கே நடக்குமா? இல்ல, பைக், மோட்டார் பைக் ரிப்பேர், ட்ரையல் விஷயமா போயிருக்காரு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஆண்டவா. வந்துப்பா, கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு. நீ பிறந்ததுல இருந்து உன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு நான் தான் உன்னை இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு தான் நான் இல்லாம நீ வந்திருக்க. இல்லப்பா, குப்பை கிட்ட சொல்லிட்டு தான் வந்து. பரவாயில்லவா? அதனால பரவாயில்லப்பா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் இங்க வந்து நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவேன்ப்பா. அங்கிள், நான் தான் குமார கூட்டிட்டு வந்தேன். அப்பா, எஸ்டேட் ஓனர் ரங்கதுரைல அவரோட டாக்டர் சிந்து. நான் பாத்திருக்கேன்ப்பா. அங்கிள், நான் கூட உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். குமாரோட இன்வென்ஷன்ஸ்லாம் பார்த்தேன். ஐ லைக் ஹிஸ் இன்டெலிஜென்ஸ் வெரி மச். நீ அவனுடைய இன்டெலிஜென்ஸை மட்டும் லைக் பண்ணா எனக்கு சந்தோஷம். அங்கிள், இது ஃபாரின் போலராய்ட் கேமரா. கிளிக் பண்ண உடனே போட்டோ வந்துடும். அப்படியா? ரொம்ப விலை இருக்கும் போல இருக்கம்மா. இது என்ன ஒரு 3000 4000 இருக்கும், அவ்வளவுதான். எங்க அப்பா ஃபாரின் போயிருந்தப்போ இதை எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. இன்னைக்கு குமார் பிறந்த நாள் இல்ல, இது அவருக்கு பரிசா கொடுக்க போறேன். தகுதிக்கு மீறின பரிசும் தகுதிக்கு மீறின உறவும் ரொம்ப தப்புமா. இதெல்லாம் என் பையனுக்கும் பிடிக்காது இல்லையா குமார்?
ஆமாப்பா. குமாருக்கு கொடுக்கலான்னு நான் ஆசையா கொண்டு வந்தேன். நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். ஆல் தி பெஸ்ட். அந்த கேமரால ஒரு போட்டோவாவது எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. சிந்து இங்க வாமா. இதுல நாம எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஓ குப்பு, இந்த கேமரா வாங்கி ஒரு போட்டோ எடு. குருவுக்கு என்னுடைய அன்பளிப்பு கொடுக்கலாமா? தாராளமா. ரெடி? வருது. குப்பு இலையெல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு. குமார், குமார் வா சாப்பிடலாம். அப்பா வந்து என்னப்பா சாப்பிடறதுக்கு முன்னாலே மென்னு முழுங்குற? இல்லப்பா, உங்ககிட்ட சொல்லாம 2 பேரை சாப்பிடறதுக்கு கூப்பிட்டுட்டேன். என்னப்பா நீ பிறந்த நாள், சந்தோஷமா தாராளமா கூப்பிடு கூப்பிடு. வாங்க. இவங்கதான் உன் ஃப்ரெண்ட்ஸா? என்ஜினியர், உனக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மிஸ்டர் தியாகி சித்தம்பரம் பிள்ளை, இந்த புள்ளைய பெத்த உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலைங்க, இருந்தாலும் நன்றி. புரியல? சாப்பிட்டதுக்கு அப்புறம் புரியும். வாங்க சாப்பிடலாம். ஐயா, 2 இலை சேர்த்து போடுறது. அழையாத விருந்தாளியா வந்திருக்கோம், அனுமதி உண்டு இல்ல? இதை விட பெருமை என்ன ஒண்ணு என் பையனுக்கு. அழைக்காம விருந்துக்கு வந்திருக்கீங்களே. வாங்க வாங்க. சித்து, இங்கதான் இருக்கியாமா? நானும் வந்திருக்கேன். வாங்க வாங்க. என் சிந்துவோட சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்யா. நீ ஏன் நிக்கிற? உட்கார போறியா? ஒழுங்க போய் பரிமாறு போ. அது யாருமே? என் வைஃப். ஏய், யுவர் வைஃப்? Yes. அண்ணி உங்களுக்கு தெரியாது? அவங்க தான் எங்க அண்ணி. ஒரிஜினல் வைஃப்? ஐயோ, நீ போமா. ஒரிஜினல் வைஃப் தானே? ஓகே ஓகே. நீ நல்லா இருக்கணும்ப்பா. இது உங்களுக்குப்பா. குமார் வாழ்க. மடி வாழ்க. இதுதான் என்ஜினியரோட பிறந்த நாள் கேக். இது உன்னோட வேலைதானா? ஊரே பேசுற இவங்களோட புது உறவுக்கு நீதான் காரணமா? எந்திரி எந்திரி. ஏண்டா, எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான இடத்துல அவளுக்கு உறவு பிடிச்சு கொடுக்குறியா? என்ன சொல்ல? உறவு பிடிச்சு கொடுக்குறேன். வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுப்பா. உன் மனசுல நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? ரோட்ல போற ரவுடி மாதிரி பேசுற. இது யார் வீடு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல? நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? என் தங்கச்சிக்கு ஓ வீட்டுல என்ன வேலை? அவளுக்கு விருந்து வைக்கிறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன யோகியதை இருக்கு? அதுக்கு பதில் நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த பையனோட பிறந்த நாள், இவங்க எல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட கூப்பிட்டு இருக்கான், வந்திருக்காங்க. இதுல என்ன தப்புங்கிற? உன் வீட்டுல பிறந்த நாள்னா அப்ப மகங்கிற மரியாதையே இல்லாம ஒன்னா சேர்ந்து குடிச்சுக்கிட்டு பொம்பளைங்களோட ஆடுற அசிங்கத்தையும் செய்யலைய. இவ்வளவு வக்காலத்து வாங்குறியே, இவளுக்கு நீ என்ன அண்ணனா இல்ல மாமா வேணா? அழைச்சிட்டு போ. நீ போமா தைரியமா? உனக்கு இது முன்னாலே தெரியுமா? எது? எந்த வீட்டுல நுழைஞ்சாலும் அந்த வீட்டு பொண்ணை 10 மாசத்துல வெளியே அனுப்பிடுவேன்னு சொன்னியே, அதுக்கு அர்த்தம் இதானா? வெயிட், இன்னும் 10 மாசம் ஆவல. ஆவட்டும் பார்க்கலாம் என்ன இதை நடக்குது. விட வேற என்ன நடக்கணும்? ரங்கத்துறையோட பொண்ணு லவ் பண்றான். பொண்ணு என்ன ரைட் துறை பொண்ணா இருந்தாலும் வயசு வந்தா லவ் தான் பண்ணும். அப்போ இது வரைக்கும் என் பொண்ணுக்கு லவ் கோச்சிங் தான் கொடுத்துட்டு இருந்தியா? என்ன மிஸ்டேக்? இந்த ஏஜுக்கு மேல நீ ஒரு சின்ன பொண்ணை மேரி பண்ணிக்கலாம். அப்பப்ப அட்வைஸ் கேட்டா சொல்லுவேன், நீ கேட்டாலும் சொல்லுவேன். போனும். Shut up. நோ ஆங்கிரி. லவ் தே நெய்பர். பக்கத்து வீட்டுக்காரனையும் உன்னை போல் நேசி அப்படின்னு ஜீசஸ் சொல்லி இருக்கார். இந்த பையன் பக்கத்து வீட்டுல இல்ல, 4 கிலோ தள்ளி இருக்கான். என்ன தப்பு? You get out. தேங்க் யூ. மேல போ. ராங் துரை கெட் அவுட் சொல்லுது, ரம் துரை மேலே போ சொல்லுது. வாட் கன்ஃபியூஸ்ட் ஃபேமிலி. நீ ஒழுங்கா கான்வென்ட் போய் சேர மாட்ட. என்னையா சிதம்பரம் புள்ள, எப்படி எல்லாம் சௌக்கியமா? உன் பையன் செய்யற தொழில்ல பெரிய முன்னேற்றம் போல் இருக்கு. அவன் ரொம்ப பெரிய ஆளா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் பெரிய இடமா பார்த்து வளைச்சு போட்டுக்கலாம் நினைக்கிறான் போல் இருக்கு. ஐயா, நீங்க என்ன கூப்பிட்டு அமிச்சீங்க, ஒரு மரியாதைக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன பத்தி எது வேணாலும் சொல்லுங்க. என் மகனை பத்தி ஏதாவது பேசுனீங்க? என்னையா நடிக்கிற? என் தருதல மகனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் மகளை வச்சு சொத்து பண்ணலாங்கிற எண்ணமோ? சொத்தா? நான் நாட்டுக்காக என் சொத்தை இழந்தவையா. நீ நாட்டை வச்சு சொத்து சேர்த்தவன். என்ன கிளறாத.
உன் பழைய குப்பையெல்லாம் வெளியில வந்துடும். அவன் என் மகையா, பணத்துக்காக என்னைக்கு எந்த தவறையும் செய்ய மாட்டான் தெரியுமா? உன் மகளை கூப்பிட்டு விசாரிக்க மக்கள் உனக்கு என்ன கூப்பிட்டு விசாரிக்க? என்ன சொன்ன? பழைய குப்பை வெளியே வருமா? ஏய்! ஏய், சிந்து! இவரே அடிக்கிறேன். உள்ள போ. நான் பண்ண தப்புக்கு இவரே அடிக்கிறேன். உள்ள போ. என்ன மிரட்டுற? இனிமே அவரை தொட்ட உனக்கு இருக்கிற அதே திமிரு எனக்கும் இருக்கு. ஞாபகம் வச்சுக்க. என்கிட்டன்னு சொல்லாதம்மா, கிட்டன் என்னையும் சேர்த்து சொல்லு. ஐயா அதுவா? எந்த பிரச்சனைக்காக நீங்க ரத்தம் சிந்தனீங்களோ அந்த பிரச்சனைய வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்க்கிறேன். என்னடா வசனம் பேசுற? அது என் ரத்தத்தோடு ஊறி பிறந்தது பிரதர். இவர் இங்க சிந்தின ரத்தத்துக்கு பரிகாரமா இந்த வீட்டிலே இவருக்கு மாலை போட்டு மரியாதை பண்ண வைக்கல. இப்ப என்னடா சொல்ற? ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா? இவரோட பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் தான் கல்யாணம். இது என் அம்மா மேல சத்தியம். உன் அம்மா போன அதே இடத்துக்கு நீயும் போகணும்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன நெஞ்செழுத்து இருந்தா? வேண்டாம், அந்த ரகசியம் என்னோடய மறையட்டும். நீ கவலைப்படாத சிந்து. நீ யார விரும்புறியோ அவனே உனக்கு கட்டி வைக்கிற. இது என் சவால், நடத்தி காட்டுறனா இல்லையா பாரு. ஐயா வாங்க. சிதம்பரம், அடே வா 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 உட்காரு. உட்காரதுக்கெல்லாம் நேரம் இல்ல. பெங்களூர்ல விஸ்வேஸ்வரய்யா இன்ஸ்டிடியூட்ல ஒரு கான்ஃபரன்ஸ். சரி. அதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். அந்த வேலை உன்னை பார்த்து விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். குமார், ஜிடி நாயுடு இன்ஸ்டிடியூட்ல உனக்கு சீட்டு வாங்கிட்டப்பா. நிஜமாவா? நிஜமாவா? சிதம்பரம், காலம் என்னதான் கெட்டு கிடந்தாலும் திறமை இருக்கிறவனை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. குமார், நீ நாளை கோயம்புத்தூர் புறப்படுற. நீ அங்க தங்குறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். நீ போக வேண்டியதான். அப்புறம் வரட்டுமா? என்னப்பா வந்த ஓடுற, ஒரு நன்றியாவது சொல்ல வேணாமா? நீ ஒண்ணு எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். அவன் பெரியவனாய் எனக்கு நன்றி சொன்னா போதும். அப்புறம் வரட்டுமா? வரேன் குமார். இருப்பா, வழியாத அமைச்சிட்டு வரேன். ஒரு 350 ரூபா தான் ஏற்பாடு பண்ண முடிஞ்சது. வேற ஏதாவது பணம் தேவை இருந்தா அந்த இன்ஜினியர்ட்ட வாங்கிக்க. என்னப்பா, நாளைக்கு புறப்படணும். பொட்டி படிக்கலாம் ரெடி பண்ணலையா? ஏன் பேசாம இருக்க? உனக்கு போறதுல இஷ்டம் இல்லையா? இதான் காரணமா? உன்னை நான் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கறதுக்கு பட்ட கஷ்டம், அவங்க கேட்ட வேலை எல்லாம் மறந்து போச்சா? ஓரளவு அந்த துக்கத்தை என்ன மறக்க வச்சது உன் சுய முயற்சியால நீ முன்னுக்கு வந்து ஊரெல்லாம் உன்னை இன்ஜினியர்னு கூப்பிடுறாங்களே, அதை கேட்கும் போதுதான் பாருப்பா, உன் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை நீ பயன்படுத்திக்கலன்னா எனக்கு மட்டும் துரோகம் பண்ணலப்பா, உனக்குமே துரோகம் பண்ற. ஆமா அப்பா, வாழ்க்கையில இந்த பந்தம், பாசம், உறவு இதெல்லாம் எப்ப வேணாலும் வரும். ஆனா படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் ஒரே ஒரு முறைதான் வரும். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன்ப்பா, அன்னைக்கு ரங்கதோர பங்களாவில் அடி வாங்கினே, அது எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கல. அடிக்க அடிக்க விடாம கொடி பிடிச்சுக்கிட்டு இருந்தானே திருப்பூர் குமரன், அவன் வேகம் தான் என் நெஞ்சுக்குள்ள வந்தது. என் மகன் ஒரு நாள் பெரிய ஆளா வருவான், அவங்களுக்கு எதிராக என்ன நிறுத்தி அவங்களை சமமா பேசுவாங்கிற நம்பிக்கையில தான் அந்த வழியெல்லாம் மறந்துட்டேன். என்னமோப்பா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீ செய்ய விருப்பம் இல்லாததை சொல்ல மாட்டேன். இஷ்டம். குமார்,
நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கல்ல? குமார், என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் தெரியும். இத பாருப்பா குமார், இப்ப உனக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம். குமார், உன் கவனம் எல்லாம் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். சரி. போன உடனே லெட்டர் போடு. குப்பு, அவனை கொஞ்சம் பார்த்துக்கப்பா. சிந்து, 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 படிச்சு பெரிய ஆளா வரணும்னு தானே நான் அவனை அமைச்சிருக்கேன். அது உனக்கு பெருமை தானே. இதை விட விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு போமா, வீட்டுக்கு போமா. எங்க போயிருந்த? கேட்கறது காதுல விழல? நான் குமாரை தான் பார்க்க போயிருந்தேன். தைரியம் இருந்தா என்ன பனிஷ் பண்ணுங்க. கவச். குமார், இவ்வளவு சீக்கிரத்துல அசம்பிள் பண்ணிட்டியா? எஸ் சார். பிரில்லியன்ட் பாய். உனக்கு நல்ல திறமை இருக்கு. மற்ற கோர்ஸ்லயும் கத்துக்கலாமே. ஐ வில் அரேஞ்ச் ஃபார் இட். தேங்க்யூ. அலையலையாக அழகழகாக நீர் பாயும் ஓடைக்கரையில் நீராடும் நீல குயில்கள் எந்த நாளும் வாழ்க, எந்த நாளும் வாழ்க. பேசும் பொம்மை, இதை தொட்டால் செருப்படி கிடைக்கும். அதையும் தான் பாத்துருவோமே. கண்ணு குட்டி தூளடா. அப்பா பாடா, ஒரு ஜோடி கிடைச்சது. குமார், இங்க வரீங்களா? 1 minute ப்ளீஸ். இந்த பேட்டர்ன் சரியா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் பாருங்க. வெயிட், I'll show you. நானும் ட்ரை பண்ணேன், கிடைக்கல.
ஓகே ஓகே. ஓகே. ஹலோ குமார், 1 மினிட். இந்த கண்டென்சர் சரியா ஒர்க் பண்ணல, என்ன பாருங்க. கையெடுங்க, நான் பார்க்குறேன். அது எனக்கு தெரியும். இருந்தாலும் முதலாளி ரங்கதுரையோட மகளை என் மருமகளை ஏத்துக்க என் மனசு ஒத்துக்கல. அப்படி நீங்க ஏத்துக்க வேண்டாம். ஆனா என் தங்கச்சி உங்க மருமகளை ஏத்துக்கலாம் இல்லையா? தம்பி, அது இந்த பாருங்க, மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லுங்க. என்னையும் என் அப்பாவையும் ஒரே கண்ணோட்டத்துல தான் பாக்குறீங்களா? சரி சரி, அதை பத்தி இப்ப என்ன? அவன் சின்ன பையன், படிப்பு முடியட்டும், கல்யாண நேரம் வரும்போது அதை பத்தி பாத்துக்கலாம். பாத்துக்கலாம்லாம் இல்ல, அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணமே. ஒன்ன கலக்காம நீ இல்லாம இந்த கல்யாணம் நடக்க, சரிதானே? அது போதும். வெத்தலபாக்கு போட்டுக்கிட்டேன், பரவாயில்லையா? போயிட்டு வரங்க. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், சகோதர சகோதரிகளே, கோவை கல்ச்சுரல் அசோசியேஷன் சார்பாக பெரும் இந்த ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் திருவாளர் ரங்கதுரை அவர்களுக்கும் அவருடைய மகன் ராமதுரை அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மாவட்ட தலைவர் மட்டக்குளம் மன்னார்சாமி மட்டக்குளம் மன்னார்சாமி அவர்களுக்கும் நன்றி. இப்பொழுது ஒரு பாடல். இளம் வயதிலேயே எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கும் ஒரு ஆர்வமுள்ள இளைஞனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். என்னை தேடும் மேகம் சபை வந்து சேரும், செவியில் விழுமோ ஊமையின் ராகம். என்னை தேடும் மேகம் சபை வந்து சேரும், செவியில் விழுமோ ஊமையின் ராகம். எதிர் வந்த போதும் திரை வந்து சேரும், எதிர் வந்த போதும் திரை வந்து சேரும். ரதியே அமைதி அமைதி. தலைவர் அவர்களின் செல்வி சிந்துவுக்கு இப்படி ஒரு இனிமையான குரல் வளம் இருக்கும் என்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது. தலைவர் அவர்களின் அனுமதியின்றி அவர்களை இணைந்து பாட அழைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தானே? அமைதி அமைதி. திட்டமிட்டு நடத்தும் சில இசை நிகழ்ச்சிகளை விட திடீரென்று இந்த மாதிரி எதிர்பாராமல் ஏற்படும் சில நிகழ்ச்சிகள் சிறப்படைந்து விடுகின்றன. இந்த இளம் கலைஞர்களுக்கு தலைவர் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, எனக்கு முக்கியமான வேலை இருப்பதால் உடனடியாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். என்னை மன்னிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
விட்டீங்க? என்ன முழிக்கிறீங்க? நாங்க இல்லாத நேரத்துல வீட்டை விட்டு ஓடி போக திட்டமா? நானும் ஆரம்பத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். கான்வென்ட்டுக்கு போய் மதர் சுத்தி பார்க்கணும். எதுக்கு? உங்க பொண்ணுக்கு நான் தான் ஃப்ரெண்ட், பிலாசபர் அண்ட் கைடுன்னு சொல்லி இருக்கு. அதனால மேற்கொண்டு இவ படிப்பு விஷயமா பேசத்தான் மதர் கிட்ட கூட்டிட்டு போறேன். நோ, காதலனை பாக்குறதுக்காக தான் நீ கூட்டிட்டு போற. என் காதலன் தாம்சன் இறந்து போய் 5 வருஷம் ஆகுது. Shut up, stupid. உன் கூட சேர்ந்துதான் என் தங்கச்சி கெட்டு போச்சு. அப்படி ஒரு ஒப்பீனியன் இருந்தா மிஸ்டர் ராங்துரை, ஐ ரிசைன் மை பிளட்டி ஜாப். என்னுடைய ராஜினாமாவை புடி. என் தங்கச்சிக்கு நீங்க 2 பேரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. கம் ஆன். போங்கம்மா. போமா மேல. எதுமேன் கைய. ஏற்கனவே மாசம் ஒரு பல்லு உனக்கு கீழே விழுவுது. என் மேல கை வச்சே இப்பவே எல்லா பல்லும் கீழே விழுந்துரும். Be careful. Come on baby. இந்த நேரத்துல யாரா இருக்கும் குரு? குமார், என் உயிரே போனாலும் உங்க 2 பேரையும் எப்படியாவது சந்திக்க வைக்கணும்னு நினைச்சேன். சந்திக்க வச்சுட்டேன். யாரை சந்திக்க வைக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இவங்க அப்பாவும் அண்ணனும் தேடி வந்துட்டா? வாட்மேன் வந்துட்டா கண்டிப்பா வருவாங்க. இது பார், முதல் தடவை நாங்க செவரேறி குதிச்சப்போ இவங்க அப்பனும் அண்ணனும் எங்களுக்கு கொடுத்த தண்டனை. இதுக்கு அப்புறமும் நாங்க தப்பிச்சு வந்திருக்கிறோம்னா அது சிந்துவோட சந்தோஷத்துக்காகத்தான். குமார், இவ்வளவு நீ ஏற்க மறுத்து சிந்துவை நீ உயிரோட பார்க்கவே முடியாது. விடுறீங்களே? உண்மையான அன்புக்காக இதை விட நீ தியாகத்துக்கு தயாரா இருக்கணும் குமார். இந்த அளவு அன்பு வச்சிருக்கிற ஒரு பொண்ணை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கடவுள் எனக்கு குழந்தைங்களை கொடுக்கல. அதனால சிந்துவோட அம்மா ஸ்தானத்துல இருந்து அவளை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கர்த்தர் உங்களை காப்பாத்துவார். குமார், சிந்து, என் வேலை முடிஞ்சது. நான் கான்வென்ட்டுக்கு போறேன். நோ, ஆம்பளை புள்ளே அழுவ கூடாது. ஓகே? இந்த பாய் பாய். என் பொண்ணு சிந்து எங்க? உங்க பொண்ணா இருந்தா உங்ககிட்ட தான் இருக்கும். மிஸ்ஸஸ் கிரேசி, நான் கேக்குறேன், உண்மை சொல்லுங்க. அவர் பொண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், சிந்து இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா ஹாப்பியா இருக்கா. பிலீவ் மீ. அவங்க எங்க இருக்கிறாங்க? என் உயிர் போனாலும் நான் அந்த இடத்தை சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கையில நான் 2 வாட்டி சந்தோஷப்பட்டேன். 1, என் தாம்சனை நான் முதல்ல சந்திச்சது. 2, குமாரையும் சிந்துவையும் ஒண்ணு சேர்த்தது. நான் செஞ்சது தப்புன்னா தாராளமா நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். கமான் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், அவங்க செஞ்ச தப்பா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? ஐ எம் சாரி. முதல்ல அவங்களை கண்டுபிடிப்போம். வாட்? நேரம் வரும்போது உன்னை கவனிச்சுக்க. என்னடா செய்யறது? என்ன குமார்? சிந்து, உங்க அப்பா வந்திருக்காரு. அப்பாவா? குரு, நீங்க பாத்ரூம் ஜன்னவரி எங்களுக்கு குச்சி போயிடுங்க. அப்ப நீ? நான் சமாளிச்சு வரேன். போங்க குரு. யார் வீட்டுல? யார் வீட்டுல? யார் அந்த வீட்டுல? குளிச்சிட்டு வரதுக்குள்ள என்ன அவசரம்? யார் இது? யாரா இருந்தா என்ன? முதல்ல கதவை திறமா. அப்படியே இல்லாத நேரம் வந்து தப்பு பண்ண வந்திருக்கீங்களா? நான் திறக்க மாட்டேன். நகருங்க, உங்களை கண்டு மிரள்றாங்க. நான் தான் மாவட்டம் கூட வந்திருக்கேம்மா. துட்ட பாருங்க. மாவட்டமா இருந்தானே கீவட்டமா இருந்தானே பாத்துக்கார இல்லாம நான் திறக்கவே மாட்டேன். கதவை திறக்கல, உடைச்சுக்கிட்டு உள்ள வருவோம். அடியே அளவோ, யாரோ காலி பசங்க தீரமா துண்ட போட்டுட்டு கலாட்டா பண்றான். வாத்துக்காரரை கூட்டிட்டு ஓடி ஆயிடி. என்னங்க, இந்த வீடு தானா? மாவட்டத்துக்கு மரியாதை எல்லாம் பண்ணிட்டீங்களே. ஏற்கனவே பேரு கெட்டு கிடக்குது. வாங்க, வீதியில போய் நல்லா விசாரிச்சுட்டு வருவோம். வாங்க. ஓரேம்போ, சிந்துகுமார் வண்டி வருது. ஓரேம்போ, ஓரேம்போ, சிந்துகுமார் வண்டி வருது. யோ, என்னையாச்சு? பாயில் ஆயிடுச்சுங்க. என்ன பாயில்? நான் பாயில்.
ஏன்பா இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இங்க கிடைக்காதுங்க, அந்த பள்ளத்துல போய் பாருங்க. இதோ அங்க. சரி வாங்க. யோ போயா. ஏய் ஏய். விடுதலை 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 சிந்துக்கு விடுதலை, குமாருக்கு விடுதலை, இந்த குப்புக்கு விடுதலை, எல்லோருக்கும் விடுதலை. இனிமே இதுதான் நம்ம சொர்க்க பூமி. இந்த இடத்துக்கு எந்த வில்லனும் வர முடியாது. தூள். சிந்து! வாழ்க! சிந்து! தம்பி சில்லறை கொடுப்பா. குப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா. சரி, நீ உரிச்சு சாப்பிட்டு போகிற. நான் கொசு கசரெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். விடுவேனா? வரேன்ப்பா. அப்பா குமார், சிந்து, இது குப்பு. பூசணிக்கா பூஞ்சி. ஏன் சிரிக்கிறீங்க? உங்களை பார்த்து நாங்க சிரிக்கிறது போய் நீங்க எங்களை பார்த்து சிரிக்கிறீங்களா? சிரிக்காம என்ன பண்ற சாமி? நீங்க ரெண்டு பேரும் சோடிதானே சாமி? ஆமா ஜோடிதான். அதுக்கு என்ன? ஏன் சாமி மரத்துல பேசுறதுக்குண்ணா? எப்பவும் ஞாபகம் இருக்கட்டும் தான். எத்தனை வருஷம் ஆனாலும் எங்க பேர் அப்படியே இருக்கும் தெரியுமா? ஆமா, நாளைக்கு மாத்த விட்டாங்கண்ணா. இந்த பச்சைய பாருங்க சாமியா. சிங்கா, சிங்கி, குமார், சிந்து. எங்களுக்கு கூட குத்தி விடுறீங்களா? கண்ணோடு கண்ணும் கையோடு கையும் ஒன்னோடு ஒன்னாக வேண்டும். பொன்மாலை காற்றும் பூஞ்சோலை பாட்டும் மொட்டாட தொட்டாட மீண்டும் மீண்டும் தூண்டும். கண்ணோடு கண்ணும் கையோடு கையும் ஒன்னோடு ஒன்னாக வேண்டும். பொன்மாலை காற்றும் பூஞ்சோலை பாட்டும் மொட்டாட தொட்டாட மீண்டும் மீண்டும் தூண்டும். கண்ணோடு கண்ணும் கையோடு கையும் ஒன்னோடு ஒன்னாக வேண்டும். கட்டுக்காவல்கள் காணாத கொண்டாட்டமோ பொங்குமானந்தம் தேனாட்டமோ. அன்பின் ரீங்காரம் நீங்காத சங்கீதமோ இன்பம் நாள்தோறும் நாள்தோறும் மேலும் மேலும் கூடும். கண்ணோடு கண்ணும் கையோடு கையும் ஒன்னோடு ஒன்னா
பார்க்க கனியானது. யாரும் ஏட்டோடும் பாட்டோடும் எழுதாதது இந்த சந்தோஷம் புதிதானது. சொந்தம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் பிரியாதது. பந்தம் போகாது போகாது வானம் போலே வாழும். கண்ணோடு கண்ணும் கையோடு கையும் உன்னோடு ஒண்ணாக வேண்டும். பொன்மாலை காற்றும் பூஞ்சோலை பாட்டும் மொட்டாட மீண்டும் மீண்டும் தூண்டும். கண்ணோடு கண்ணும் கையோடு கையும் உன்னோடு ஒண்ணாக வேண்டும். லா 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 லா. லா 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 லா. நம்ம எத்தனை நாள் தான் இந்த ஊர்ல இருக்க முடியும்? அதான் நானும் யோசிக்கிறேன். எனக்கு வேலை ஒண்ணு இங்க கிடைக்க மாட்டேங்குதே. கையில காசு கூட இல்லையே. கவலைப்படாத, வேலை செஞ்சு எனக்கு வாழ தெரியும். இந்த ஊர்ல இல்லைன்னா இன்னொரு ஊரு. சரி, இப்ப எனக்கு பசிக்குது. நான் புல்ல திங்க போறேன். உள்ள திங்காத, குப்பை ஏதாவது சாப்பிட கொண்டு வருவா. முடியாது, நான் திம்ப. உள்ள திங்காத, நூறு மாட்டுக்கு வேணும். தோ. ஏய் குப்பு. ஐ பொட்டலம். சிந்துவோட கேப்பை வித்ததுக்கு ஒரு பண்ணு தான் கிடைச்சது. சிந்து, நீ சாப்பிடு. குமார், நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. நீ சாப்பிடு. நீ சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். சரி குப்பு, நீ சாப்பிடு. நீங்க 2 பேர் சாப்பிடாம நான் மட்டும் சாப்பிடுறேன்னு? எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடலாமே. அது மட்டும் வேண்டாம். கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கிற பசியை தூண்டுறதை விட யாராவது ஒருத்தர் சாப்பிடலாமே. சரி, கடவுள் இந்த பண்ணை யாருக்குன்னு முடிவு பண்ணிருக்காரோ 3 பேரும் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுவோமே. சரி. கடவுளே இந்த பண்ணி யாருக்கு? கடவுளே இந்த பண்ணி யாருக்கு? கடவுளே இந்த பண்ணி யாருக்கு? கடவுளே இந்த பண்ணி யாருக்கு? கடவுளே இந்த பண்ணி. கடவுள் இந்த பண்ணை நாய்க்குன்னு விதிச்சிருக்காரு. சாப்பிட்டோம். போட்டா. கொடுத்து வச்ச நாய். என்னங்கடா, யாரா நீங்க? யார் நீங்க? எடா கேட்கறேன், பேசாம இருக்கீங்க. நாங்க கடவுளோட குழந்தைங்க. எடா கிண்டலா பண்றீங்க. நீங்க கடவுளுடைய குழந்தைன்னா நான் யாரா? நீங்க சைத்தானோட குழந்தை. ஏய், இந்த பொண்ணை கடத்திட்டா வந்தீங்க. நடங்கடா ஸ்டேஷனுக்கு. என்னம்மா சொல்றாரு போலீஸ்காரரு? நீங்க? நான் அவங்க சொந்தக்காரன். அப்படியா? நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, சாப்பிட்டு அப்படி காத்து விட்டாம படுத்திருக்காங்க. ஏண்டா, இத அப்பவே சொல்லியிருக்க கூடாது. சரி சரி, கூட்டிட்டு போங்க. வாமா. போங்க போங்க. வாமா, என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க? குழந்தைகளா, நீங்க 2 நாளா அந்த ஊர் பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். வாங்க, வீட்டுக்கு போய் மீதியை பேசிக்குவோம். வாங்க. வாசிங்க. வாங்க தம்பி, வாமா வாங்க. உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. போமா, சும்மா உள்ள போ. அடே, கேட்டை சாத்தாம வந்துட்டேனே. தம்பி, அது கொஞ்சம் சாத்திட்டு வந்துருங்க. யோ யோ, கதவு தரையா? யோ யோ, கேளவா, கதவு தரையா? சிந்து சிந்து சிந்து. யோ சிந்து. யோ, கதவு தரையா? சிந்து சிந்து. குப்பு குப்பு, இந்த பக்கம் ஓடியாரா? குப்பு, அந்த பக்கம் கூட்டிட்டு போ. என்னடா பண்ணு? இப்படி ஏறலாம் குரு, இப்படி ஏறலாம் குரு. பாத்து பாத்து, அங்க பிடிச்சது ஒரு மேல பிடிச்சுக்கோ. பாத்து மெதுவா. சின்ன விஷயம். நான் சொல்றது கேளுமா. உனக்கு வீடு வாசல் எழுதி வைக்கிறேன், நிலமெல்லாம் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறேன். உனக்கெல்லாம் ஒரு மைனர் செயின், சில்க் ஜிப்பா. கேட்டியா சாத் சொன்ன? சாத்துறேன். சிந்து,
அழாத சிந்து. குமார். என்ன சிந்து, மௌனமாவே வந்துட்டு இருக்க? ஆமா, எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? என்ன நீ காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்கிற? குமார், நேத்து நான் ஒரு கனவு கண்டேன். அதுக்காக இங்கே கூட்டிட்டு வரணுமா? எங்க அப்பா நம்ம 2 பேரையும் பிரிச்சிடுற மாதிரி கனவு கண்டேன். அதுக்கு ஏன் கனவு காணணும்? நிச்சயமா இன்னைக்கோ நாளைக்கோ அது நடக்கத்தான் போகுது. குமார், எனக்குன்னு இருக்கிற எல்லா உறவையும் விட்டுட்டு உன் கூட வந்துட்டேன். இனிமே நீ இல்லாம என்னால உயிரோட இருக்கவே முடியாது. அதனால நீ ஒண்ணும் சொல்ல வேணாம் சிந்து. நம்ம மாதிரி இளம் மனசுகளை கடைசியா இணைச்சு வைக்கிறது என்றும் இணையாத இந்த தண்டவாளங்கள் தான். என்ன வேலை இது? நாங்க 2 பேரும் அப்படியே. எனக்கு தெரியும். நான் உங்க பின்னால் நாயா அலைஞ்சிட்டு இருக்கேன். என்ன மட்டும் விட்டுட்டு நீங்க 2 பேரும் இந்த உலகத்தை விட்டு போலாம் நினைச்சீங்களா? இல்ல குப்பு, உன்னை விட்டுட்டு இந்த முடிவு எடுத்த தப்புதான். ஆனாலும் என்ன ஆனாலும் தற்கொலை செஞ்சுக்கிறது கோலத்தனம். போராடி வாழ்ந்து காட்டணும். குப்பு, சிந்து, வாங்க போலாம். தங்கிட்டானே சாமியே தேங்காய் உருவத்துல வந்தாச்சு, இங்கே தங்கிட்ட போச்சு. அடுத்த சுவாமி தூள். சீக்கிரம் சீக்கிரம் போட்டி. கஸ்தூரி அக்காவா? உங்க நிலைமை கோயில்ல தேங்காய் பொறுக்கி திங்கிற அளவுக்கு ஆயிடுச்சா? சாப்பிடுங்க. சரி, இப்படியே ஊர் ஊரா போயிட்டு இருந்தா இதுக்கு என்ன முடிவு? வானம்பாடிகளாக மாறிவிட்டோம். எங்கே பறப்போம், எங்கே தங்குவோம், யார் அறிவார்? நீ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா கவிஞனாவே வந்துடலாம். நீங்க 3 பேரும் என்ன மன்னிக்கணும். உங்களுக்கு தெரியாம அவங்க அண்ணனுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு கிடைச்சிட்டா. இவனை ஸ்டேஷன்ல கொண்டு போங்க. என் தங்கச்சிவா கடத்திட்டு வந்த ராஸ்கல். கேஸ புக் பண்ணி உள்ள தள்ளு. நீ அடிக்க வேண்டாம். குமாருங்கிற பையனை அரெஸ்ட் பண்ணீங்களா? எஸ். எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? ஒரு பொண்ணை கடத்தின குற்றத்துக்காக. தன்னை கடத்தினது அந்த பொண்ணு சொன்னாலா? அந்த பொண்ணோட அப்பா சொன்னார். பொண்ணோட அண்ணன் நான் சொல்றேன். அந்த தங்கச்சியை வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சதே நான் தான். என்ன சொல்றீங்க? இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம நீங்க எப்படி சார் அவனை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வைக்கலாம்? அந்த பையனை அரெஸ்ட் பண்ணாம அந்த பொண்ணோட அப்பா கூட அனுப்பிச்சிருந்தா அவனை உயிரோட விடுவாங்களாங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் பையனை கூட்டிக்கிட்டு வந்தோம். பையனோட அப்பாவுக்கு கூட தகவல் அனுப்பிச்சிருக்கோம். பையனோட அப்பாவே வந்திருக்காரு. அப்ப சரி, ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு பையனை கூட்டிட்டு போங்க. 194 பையனை கூட்டிட்டு வாயா. சாரி, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வரேன். எல்லாம் கரெக்டா எழுதி வாங்கிக்கையா. இன்ஸ்பெக்டர், யூ டிஃபரண்ட் ஃப்ரம் அதர் போலீஸ். ஹலோ பிரதர், வந்தாச்சா? திருமதி அண்ட் திரு ராஜதுரை அவர்கள். மிஸ்டர் குமார், ஜிடி நாயுடு இன்ஸ்டிடியூட். நீங்க பெரிய புரட்சிவாதி இல்ல, அதனால உங்க தலைமையில தான் அந்த கல்யாணம் நடக்கணும். அவசியம் குடும்பத்தோட வந்திருந்து என் தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணணும். வரட்டுங்களா? என்னங்க, சிந்துவுக்கு கல்யாணமா? மாப்பிள்ளை யார் தெரியுமா? உதயகிரி எஸ்டேட் ஓனர் ரமேஷ் பிகாமா. என்னங்க இது அநியாயம்? எஸ்டேட் லேட் ராபோதூர் கந்தசாமியின் திருக்குமரன் ரமேஷ் பிகாமுக்கும் வருகிற ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி நடக்கும் திருமண வைபவத்திற்கு ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் ரங்கதுரை. அவ்வண்ணமே கோரும் ராமதுரை. ராமதுரை, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தாச்சு இல்ல? ஒரு இடம் பாக்கி இல்ல, எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டேன்ப்பா. மாப்பிள்ள உங்க சைடுல எல்லாம் கொடுத்தாச்சுங்க. மாவட்டத்தில் உள்ள அத்தனை தலைவர்களுக்கு நானே பத்திரிகை கொடுத்துட்டேன். எல்லா பத்திரிகாரங்களையும் கூப்பிட்டு இருக்கேன். மந்திரிய கூட கூப்பிட்டு இருக்கேன். வரேன்னு சொல்லி இருக்கிறாரு.
அதுல பாருங்க, நானும் மந்திரியும் ஒவ்வொரு கட்சியில எத்தனை தடவை ஒன்னா இருந்திருக்கோம் தெரியுமா? ஆக இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். வணக்கம். எதுக்குடா வந்த? கல்யாண பத்திரிக்கை கொண்டாந்துருக்க. மறுபடியும் உனக்கு கல்யாணமா? படிச்சு பாருங்க, தெரியும். பிரதர் ராமதுரை, ஓஹோ, நீங்க தான் அந்த வீட்டுக்கு வர போற புது மாப்பிளையோ? ஆமாங்க. இந்தாங்க. மாவட்ட தலைவர் மட்டக்குளம் மன்னார் சாமி நான் தான். படிக்க தெரியும்ல? சித்தி, இந்தாங்க. குமார், சிந்து. எனது அருமை தங்கை சிந்துவுக்கும் ராணி சிதம்பரம் பிள்ளையின் மகன் குமாருக்கும் வருகிற ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி நடக்க இருக்கும் திருமண வைபவத்துக்கு தாங்கள் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வந்திருந்து மணமக்களை வாழ்த்து அருள வேண்டுகிறோம். இங்கனம் ராஜதுரை. ஆமா, சிந்து எங்க? மேல ரூம்ல இருக்கா. ஒண்ணும் பயப்படாதீங்க, கல்யாண பொண்ணு மேலதான் இருக்கா. ஆனா 19ஆம் தேதி சிந்து குமார் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். நடத்தி காட்டுறேன். ஏய், நான் இதுவரைக்கும் உனக்கு குத்தி இருந்த முத்திரை நக்சலைட். 19ஆம் தேதி ஊர் உனக்கு குத்த போற முத்திரை கோமாளி. பிரதர், நான் கேக்குற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹெல்ப். இந்த பத்திரிகையை சிந்து கிட்ட கொடுத்து அவளுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு கேளு. பெரிய துரை, சின்ன துரை, பெரிய வட்டம், மாப்பிள்ளை எல்லாரும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்து மணமக்களை ஆசீர்வதிக்கணும். வரட்டுமா? ஆசீர்வதி. சிந்து, சாப்பிட்டியாமா? ஏன் இங்கே நிக்கிற? வா உட்கார். கமான். என்கிட்ட நீ பேச மாட்ட, எனக்கு நல்லா தெரியும். புஷ்பா, வாங்க. ஏன் நம்ம குடும்ப விஷயத்துல ஒதுங்கி இருக்க? வா உட்கார். என்னது? இன்விடேஷன்ஸ். ஒரே தேதியில 2 மாப்பிள்ளைகளோட உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. இந்த மாதிரி பெரிய அவமானம் எந்த தகப்பனுக்கும் வந்திருக்காது. என்ன புஷ்பா? எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்ப நான் சொல்ல போறத நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு சொல்லுங்க. ஆமா, இது நான் அடிச்ச இன்விடேஷன், இது உன் அண்ணன் அடிச்ச இன்விடேஷன். நிச்சயமா இதுல ஒரு இன்விடேஷன் தான் செல்லும். நீ எந்த இன்விடேஷனை தேர்ந்தெடுக்கிறியோ அந்த மாப்பிள்ளையோட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும். இட்ஸ் a promise. உண்மையாவ சொல்றீங்க? ஆமா, என்னுடைய பிடிவாதம் உன் எதிர்காலத்தை பாதிக்க கூடாதுமா. டாடி, இத பாருமா, நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரிமா. இட்ஸ் ஓகே ஃபார் மீ. ஆனா அந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைக்கணும். அந்த பெருமையை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். எஸ். குமார், சிந்து, கங்க்ராச்சுலேஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. Thank you, Daddy. How sweet you are. You're so great. I feel happy. Yes. Your happiness is my happiness. இத பாருமா, இந்த இன்விடேஷன் எடுத்துக்கிட்டு போய் நீ தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளையை பார்த்து உன் விருப்பத்தை சொல்லி. சிந்து, ஏ நீச, பங்களா கேட்ட திறந்து விடுறா. என்ன சந்தோஷம் தானே? குமார், சிந்து,
மூளையே மூளை. அவர் இப்படி ஒரு பிளே பண்ணலைன்னா இவர் ராஜதுரையை விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து இப்படி மாட்டுவானா? நீ கத்தாத சிந்து, உனக்கு வாய் வலிக்கும். உனக்கு பதிலா அவனுங்களை கத்த சொல்றேன். கத்துக்கிறா. எப்படிப்பட்ட இடம் அது? நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சிக்கு எங்க விருப்பப்படி கல்யாணம் நடக்காது. என் தங்கச்சி பேர சொல்லாத. சொல்லுவேன். சொன்னீனா கொண்டு மறைச்சிடுவேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன். சிந்து 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 குமார். அந்த மாலைங்க மாப்பிள்ளை பொண்ணுக்கு. உட்காருப்பா குமார். நில்லுங்க. வாங்க மாவட்டம். வரவேற்பு தேவையில்லை. பெத்த அப்பங்கிட்ட இருந்து மகளை கடத்திக்கிட்டு வந்து கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் இவளோட அண்ணன். இதை விட வேற என்னையா உரிமை வேணும்? அப்பனை கொலை பண்ண போய் 3 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தவன் உரிமை பேசுறான். உரிமை இழுத்துக்கிட்டு வாங்க அவங்கள.
நில்லுங்க. தாராளமா அவங்களை கொண்டுட்டு போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு. என்ன சொல்ல போறேன்? எங்க அப்பா ஒரு பணக்கார அயோக்கிய, அவனுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட்டான்னு கேட்க போறேன். அது இல்ல, எங்க அப்பா ஒரு கொலைகார, அவருக்கு நீங்க சப்போர்ட்டான்னு கேட்க போறேன். என்னது கொலைகாரனா? எங்க அப்பா எங்க அம்மாவை அடிச்சு கொன்னத இந்த கண்ணால பார்த்தவையானா? அத பார்த்த ஒரே காரணத்துக்காக என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சாரியா? இதையே கோர்ட்ல சொல்லல. என் குடும்ப கௌரவம் கோர்ட்ல தலைப்புனிய வேணாம் தான். இதையெல்லாம் நம்பாதீங்க, அத்தனையும் போய். தன்னை எதிர்த்த எவனையும் அவர் உயிரோட விட்டதில்லை. மேஸ்திரி முத்தையா குடும்பத்துக்கு நடந்த கதி என்னையா சொல்லுங்க. நாளைக்கு அதே கதி உங்க குடும்பத்துக்கு நடக்காதுன்னு என்னையா நிச்சயம்? இன்னும் என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்ன இந்த கோயில் மேல நிறுத்தி கல்லால் அடிச்சு சாகாடியே. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இந்த கல்யாணத்தை நடத்த. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த கல்யாணத்தை ஒத்துக்காத முதல் ஆள் நான் தான். இருந்தாலும் ஒத்துக்கிட்டேன்னா அது பணத்துக்காக மயங்கி இல்ல, இந்த பொண்ணு என் பையன் மேல வச்சிருக்கிற அன்புக்காக. என்னங்கடா என்ன யோசனை? கிராமத்து ஜனங்களாலே தடியை தூக்கிட்டு காதலர் துரத்துவான்னு ஒரு கெட்ட பேரு. அந்த படி நம்ம கிராமத்துக்கு வர வேண்டாம். கொட்டுங்கடா மேளத்தை, கட்டு தாலிய. எவன்டா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவன்? நான் நடத்தி வைக்கிறேன். ஆமா, நீங்க உட்கார்னா உட்கார்ந்து, எந்திரினா எந்திரிச்சு, அடினா அடுத்தவனை அடிச்சுக்கிட்டு இருந்த அதே ராமதர் தான் இப்ப என் தம்பி தான் உண்மையை உணர வச்சு என்ன மனுஷனா மாத்திட்டான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வைப்போம். மலை போடுப்பா, நீ போடுமா. கட்டுங்க. ஆலி கழுத்துல ஏறிச்சு சுத்துடுவேன். தைரியம் இருந்தா என்ன சுடுங்க. என்ன பத்தி கவலைப்படாது, காலி கட்டு. கண்ணோடு கண்ணும் கையோடு கையும் உன்னோடு ஒன்னாக வேண்டும். பொன்னாலை காற்றும் பூஞ்சோலை பாட்டும் முத்தாட தொட்டாட மீண்டும் மீண்டும்